சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அந்த மறுரூப கூட்டங்களுடைய 2வது நாள் பிரதான நாளுக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நேற்று வந்தவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். 2ஆம் தரம் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேச தொடங்கினார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கைகளை உயர்த்துவோமா? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. வாட் இஸ் த நீட் ஃபார் செகண்ட் கவர்னன்ட்? ஏன் அந்த 2வது உடன்படிக்கையான அவசரம்? அந்த முதலாம் உடன்படிக்கையிலே நாம் நிலை நிற்கவில்லை. கொஞ்சம் வாய்களை திறங்க பார்க்கலாம். இந்த கூட்டங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு ஒரு 2வது உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். நல்ல வலது கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க சத்தம் கேட்கட்டும். ஹல்லேலூயா. நேற்று தினத்திலே ஆண்டவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்துல கொண்டு வாங்க. 2ஆம் எக்காலம் ஊதப்படும் போது அவர்கள் பிரயாணப்பட கடவர்கள். எனக்கு ஒரு 2வது போஜனம், எனக்கு ஒரு 2வது தொடுதல். நல்ல வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல உங்க சத்தங்களை எல்லாம் உயர்த்துங்க பார்க்கலாம். உயர்த்துங்க. வர்றவங்க அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க பிளீஸ். வர்றவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லாரும் கண்களை மூடலாம். தேங்க்யூ லார்ட். அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அதை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உங்க சத்தம் கேட்கட்டும். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே. இவ்வளவுதான் சத்தம் எழுப்ப முடியுமா? உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்க. கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே. கண்ணீர் உங்க தூய திருரத்தமே. உற்சாகமா பாடுங்களே. தாயுள்ளமே உங்க தூய திருரத்தமே. பாடுங்க வாய் திறந்து. துடிக்கும் தாயுள்ளமே, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே. சத்தத்தை உயர்த்துங்க. பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா.
மனிதர்கள் மூழ்கணுமே. நல்ல வேடிக்கை பாக்குறீங்களே, எப்படி பாடுங்க வாய் திறந்து. பாட்டு பாடுறது டைம் பாஸுக்கு இல்ல, மூழ்கணுமே மறுரூபமாகணுமே, எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதையாவது சொல்லுங்க சகோதரா, கை உயர்த்தி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We worship you, Lord. Hallelujah. தெரிந்த பாடல். கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல். வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே. ஒரு 2 நிமிஷம் ஆராதிங்களே. ஆவியானவரே, 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 அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம். ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஒரு வார்த்தை கை உயர்த்தி. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே. ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்தலாம். வேடிக்கை பார்க்கிற எண்ணத்தோட யாரும் உள்ள இருக்க கூடாது.
I will never allow you to sit simply here. இது வேடிக்கை பார்க்கிற இடம் அல்ல, பெரிய தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற இடம். தயவு செய்து நான் உங்களுக்கு செய்திக்கு முன்னாடி சொல்றேன், திரும்பி திரும்பி பார்க்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. 10 பேர் இருந்தாலும் முத்துக்களா இருக்கணும். கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். நம்ம சும்மா வேலை இல்லாம பாட்டு பாடல. We are bringing attention. உங்க கவனத்தை திருப்புறோம். விளையாட்டு இல்லை இதெல்லாம். கொஞ்சம் கையை உயர்த்துங்க. இதுக்கு மேல யாருடைய தலையும் திரும்பக்கூடாது ப்ளீஸ். தட் இஸ் நாட் அ குட் டிசிப்ளின் பிரதர். சும்மா வந்திருக்கிறவங்களை பார்க்கறதுக்கு இது என்ன திருவிழா கிடையா? கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யார் என்ன செய்யறாங்கன்னு பாக்குறது அடுத்தவங்க பெட்ரூம்ல எட்டி பாக்குறதுக்கு சமானம். அவங்கவுங்க இருதயத்தை தேவ அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. வேற மைக் இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கே. ரொம்ப கொஞ்சம் வாய்களை திறங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாய்களை திறங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கொஞ்சம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாய்களை திறந்து. இது நல்லா இருக்கு. கொஞ்சம் ட்ரிபிள் வைங்க. கொஞ்சம் ட்ரிபிள் வைங்கண்ணே. மானிட்டர் மட்டும். தேங்க்யூ. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஏதாகிலும் கர்த்தர் ஒன்று செய்யணும். தேங்க்யூ. ஏதாகிலும் ஒன்று கர்த்தர் செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். அந்த முதலாம் உடன்படிக்கையிலே நீங்கள் நிலை நிற்கவில்லையே, இல்லாவிட்டால் இரண்டாம் உடன்படிக்கைக்கான அவசியம் என்ன என்று கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நல்ல உங்க வலது கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஒரு தடவை சொல்லுவோமா? ஆவியானவரே, அன்பினாவியானவரே, take control Holy Spirit. ஆவியானவரே, அன்பினாவியானவரே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ராத்திரி வேளையிலும் அப்படி மாற்றம் இல்லாத வசனங்கள் எங்களுக்குள் மாற்றத்தை, மறுரூபத்தை கொண்டு வரட்டும். சனமும் முடியது, அடியனும் முடியவன், இந்த வார்த்தையும் முடியாது. ஒரு தொடுதல் எங்கள் மேல் வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சிலுவையின் மறைவில் மறைத்து வெளிப்படும் நல்ல பிதாவே, ஆமென். கை தட்டி கர்த்தருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். கர்த்தர் நல்லவர். இந்த கூடுகைக்காக நான் தேவனை துதிக்கிறேன். எல்ஷடாய் நற்செய்தி ஜெபக்குழு இந்த ஐக்கியத்தின் மூலமாய் வேலூர் பட்டணங்களை கர்த்தர் ஜெபத்தினால் மூட திட்டம் கொண்டதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். டேனியல் பிரதருக்காக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சகோதரிக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தில் இணைந்து தோள் கொடுக்கிற அத்தனை பரிசுத்தவான்களுக்காக, அன்பு பாஸ்டருக்காக, சகோதரர் புருஷோத் பிரதர், இன்னும் தேவ கிருபையில இணைந்திருக்கிற டேனியன், எல்லா தேவ பிள்ளைகள், மறைமுகமாக ஊழியத்தில் தோள் கொடுக்கிற எல்லாருக்காக ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்களே. யாரோ சிலர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு யாரோ சிலரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களே. நேற்று கூட்டத்தில் ஆண்டவர் நம்மோடு பேச தொடங்கினார். ஆண்டவர் 2ஆம் தடவை கூப்பிடுகிறதனுடைய காரியம் என்ன? நம்மை தீவிரப்படுத்துகிறார். சரிதானா? ஏதாவது கற்றுக்கொண்டீங்களா? கற்றுக்கொண்டேன்னு சொல்றவங்க கையசைச்சு காட்டுங்க. கற்றுக்கொண்டேன்னு சொல்றவங்க ஓகே. 2ஆம் தரம், எப்பொழுதெல்லாம் 2ஆம் தரம் என்கிற சத்தம் வருகிறதோ அது அவசரத்தை குறிக்கிறது, தீவிரத்தை குறிக்கிறது. 3 விஷயங்களை பிரதானமாய் கற்றுக்கொண்டோம். ஏன் ஆண்டவர் தீவிரப்படுத்துகிறார், ஏன் நாம் தீவிரப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஏன் தீவிரப்பட வேண்டும்? காரியங்கள் மாறும்.
எப்பொழுதும் ஒரே போல் இருப்பது இல்லை. இரண்டாவதாக மன்னா உருகி போவதற்கு முன்பதாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் நம்மை தீவிரப்பட சொல்லுகிறார். நாம் எந்த விஷயங்களிலும் இனி காலதாமதம் பண்ணாமல் தீவிரப்படுவோமானால் உருகாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினார். அளவு கிடந்த உற்சாகத்தில் இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். என்ன பலகாரம் எதுவும் சாப்பிட்டீங்களா? நல்ல உற்சாகமா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சாயங்கால வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி சிறு பிள்ளைகளை கையில் வைத்திருக்கிறவர்கள் அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும். சின்ன பிள்ளைங்கன்னா நான் சொல்ற தம்பிமார், சின்ன பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க பார்க்கணும். பெற்றோர்கள் செய்தியை கவனிக்க வைக்கணும். அது உங்க மேல விழுந்த கடமை. ரைட், லெட் அஸ் பிகின். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் ஒரு தடவை கூட வாசிக்கலாம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் அந்த இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியது இல்லையே. அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிற தம்பிமார், கூட்டத்திற்கு வந்த தம்பிமாரை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல அனுப்புங்க. அண்ணன் யாராவது அந்த கூட்டத்திற்கு வந்த தம்பிமார் ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, கொஞ்சம் வர சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். இது விளையாடுகிற நேரம் இல்லை. அப்போ வாட் இஸ் த நீட் ஃபார் த செகண்ட் கவனன்ட்? இரண்டாம் உடன்படிக்கையின் அவசியம் என்ன? அந்த முதலாம் உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்காதபடியினால் இரண்டாம் உடன்படிக்கைக்கான அவசியம் தேவைப்பட்டது. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதலாம் உடன்படிக்கையை அவர்கள் காத்து கொள்ளவில்லை, அல்லது முதலாம் உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லை. They break the covenant with the Lord. அந்த உடன்படிக்கையில அவர்கள் நிலை நிற்காமல் போனபடியினால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு ஒரு அவசியம் நேரிட்டது. தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய வாழ்க்கையில இரண்டாம் தரம் என்பது வழக்கமாய் மாறி போன ஒரு விஷயமாய் மாறிவிட்டது. சிலர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இது எனக்கு இரண்டாவது மொபைல் போன். சிலருக்கு மல்டிபிள் டைம்ஸ் they are changing their life. அவர்களுக்கு ஒரு விஷயத்திலும் நிலை நிற்காதபடியினால் அடுத்தடுத்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டிய கட்டாயம், அவசரம் காணப்படுகிறது. இன்னும் யாரும் அங்கங்கே எழும்பி போகக்கூடாது. கொஞ்சம் கவனமா நீங்க கேட்பீர்களானால் குறித்த நேரத்திலே நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். ஒரு தடவை கூட சொல்லுகிறேன், அந்த முதலாம் உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லை. அவர்கள் அந்த முதலாம் உடன்படிக்கையில் பிழை இல்லாமல் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லை. அப்போ இரண்டாம் உடன்படிக்கை, இந்த இரண்டாம் தரம் என்கிற வார்த்தையை தான் கர்த்தர் நேற்றைக்கும் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் இந்த முதலாம் உடன்படிக்கை பிழையாய் மாறினது? இந்த முதலாம் உடன்படிக்கை ஏன் அர்த்தமற்றதாய் போனது? இந்த முதலாம் உடன்படிக்கையில் ஏன் அவர்கள் நிலை நிற்க கூடாமல் போயிற்று? கவனிங்க, வேகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Judges chapter 2 verses 14. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்களுடைய பகைஞருடைய கையில எல்லாரும். மற்றவங்க இங்க கவனிங்கம்மா, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா மற்றவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன் பிளீஸ். அண்ணே கவனிங்க, நிறைய மாற வேண்டியது இருக்கு. கையசச்சு நிறைய மறுரூபப்பட வேண்டியது இருக்கு. எவனோ ஒருத்தன் கூப்பிடுவான் மச்சான்னு, பஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் திரும்பி பார்ப்பான். ஆமா தானா?
ஏதாவது அவசரம் இருக்கா? அவன் மச்சான கூப்பிடுறான். தமிழ்நாடு தமிழ்நாடு. நல்ல கையசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் வாசிக்கலாம். இனி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க ப்ளீஸ், வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்களுடைய பகைஞருடைய கையிலே விற்று போட்டார். இந்த வார்த்தையை சொல்லுங்க, விற்று போட்டார். விற்று போட்டார். சத்தமா சொல்லுங்க, விற்று போட்டார். விற்று போட்டார். கவனிங்கள், தேவன் தம்முடைய ஜனங்களை, ஒழுங்கா உட்காருங்க, அங்க என்ன நடக்குது? சிட் ஸ்ட்ரைட் அல்லது வெளியே போங்க ப்ளீஸ். ஒழுங்கா உட்கார் தம்பி, இங்க வா, கம். யாராவது ஒரு வாலண்டியர் பாருங்க, யாராவது அங்க இருக்கீங்கல்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நீங்க பக்கத்துல தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த தம்பிமாரெல்லாம் இங்க வர சொல்லுங்க. அந்த சின்ன பிள்ளைங்களை ஃப்ரெண்ட்ல வர சொல்லுங்க. முதல்ல டிசிப்ளின் ஆகும், அப்புறம் நான் பிரசங்கம் பண்றேன். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். யாராவது ஒரு வாலண்டியர் அங்க நில்லுங்க, தப்பு இல்லை. விளையாடுறதுக்கு இது இடமா? கல்யாண வீடா இது? எவ்வளவு பிரயாசம் தெரியுமா ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு? எத்தனை பேர் தங்களை அர்ப்பணிச்சு இந்த கூட்டங்கள் நடத்துறாங்க தெரியுமா? விளையாட்டு இல்லை. காரியங்கள் விளையாட்டாக போயிடக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை இது விளையாட்டா இருக்கலாம், ஆனா தேவன் ஒரு நாளும் விளையாட மாட்டார். நல்ல கையசைச்சு தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையசைத்து கம் ஃப்ரெண்ட், தங்கச்சி ஃப்ரெண்ட்ல வாங்கன்னு சொல்றேன் ப்ளீஸ். கம் ஃப்ரெண்ட், இடம் இருக்குல்ல, வாங்க. நல்ல கை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, ஃப்ரெண்ட்ல இவ்வளவு இடம் இருக்கு, பின்னாடி பின்னாடி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்ன எனக்கு தெரியல. ஓகே, காட் பிளஸ் யூ. கை தட்டி தேவனுக்கு நல்ல மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். விற்று போட்டா, இந்த வார்த்தையை சொல்லுங்க, விற்று போட்டா. சத்தமா பேசுங்க, விற்று போட்டா. தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்று நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை உயர்த்தினார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய ஜனத்தை பெருக பண்ணினார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இட் இஸ் a strange word. மிகவும் ஒரு வினோதமான அல்லது விசித்திரமான ஒரு வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனத்தை விற்று போட்டா. இது ஒரு நல்ல வார்த்தை இல்லை. எப்பொழுது ஒரு பொருளை விற்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகிறது, விற்க வேண்டும் என்கிற எண்ணம் எப்பொழுது வருகிறது என்று கேட்டால், ஒரு 3 காரணங்களால் அடிப்படையாக ஒரு பொருளை விற்பது அல்லது ஒரு இடத்தை விற்பதுக்கு 3 பிரதான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, தேவையில்லை என்பதினால் விற்கிறோம். சொல்லி சொல்லி எழுதுங்க, தேவையில்லை அதனால் விற்கிறோம். எனக்கு ஒரு பொருள் தேவையில்லை அதனால விற்கிறேன். கவனிக்கிறேன்னு சொல்றவங்க கையசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு பொருள் தேவையில்லைங்க, எனக்கு ஒரு பொருள் தேவையில்லை அதனால நான் என்ன செய்யறேன்? விற்கிறேன். எனக்கு ஒரு பொருளால் உபயோகம் இல்லை அதனால் நான் விற்கிறேன். எனக்கு இந்த இடம் தேவையில்லை, எனக்கு இந்த வீடு தேவையில்லை, எனக்கு இந்த பொருள் தேவையில்லை. நம்பர் 1 ரீசன், தேவை இல்லாத போது அதை நாம் விற்கிறோம். 2வது காரணம், விற்பதற்கான 2வது காரணம், அந்த பொருளால் அல்லது அந்த இடத்தால் அதிக பிரச்சனை வரும்போது அந்த இடம் விற்கப்படுகிறது. எங்க ஊர்ல ஒரு பாஷையில சொல்லுவாங்க, அந்த இடத்துல நிறைய வில்லங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர் பத்தி எனக்கு தெரியாது. எங்க மாவட்டத்துல ஒரு இடம் வில்லங்கம், பிரச்சனைக்குரிய இடமா இருந்தால் அந்த இடத்தை எப்படியாகிலும் விற்பதற்கு போராடுவார்கள். பணம் குறைந்து விற்கப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த இடத்தை விற்க வேண்டும் என்று அவர்கள் போராடுவார்கள். 3வது, ஒரு விஷயத்தை விற்பதற்கான 3வது காரணம், புதியவைகளுக்காக விற்கிறோம். புதியவைகளுக்காக விற்கிறோம். கொஞ்சம் பேசுங்களேன். புதியவைகளுக்காக விற்கிறோம். யாராகிலும் ஒருவர் ஒரு புதிய பொருளை வாங்க விரும்பினால் பழையதை என்ன செய்கிறார்கள்? விற்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு பொருள்
தேவையில்லாத போது அதை நாம் விற்கிறோம். 2, ஒரு பொருளால் பிரச்சனை அதிகரிக்கும் போது அதை விற்கிறோம். 3வது, ஒரு 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 புதியவைகளுக்காக, ஃபார் an advanced technology, ஒரு புதிய மேன்மைக்காக பழையதை விற்கிறார்கள். எங்க வீட்டுல கெல்வினேட்டர் அப்படின்னு ஒரு கம்பெனியில ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் இருந்தது. நல்லா இருக்கும். ஒரு பெண் குயின் படம் போட்ட ஒரு ஃப்ரிட்ஜ், கெல்வினேட்டர். அந்த கம்பெனி இப்போ இருக்கான்னு கூட தெரியல. அந்த கெல்வினேட்டர் என்கிற கம்பெனியினுடைய ஃப்ரிட்ஜ் ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், நல்லா இயங்கி கொண்டிருந்த ஃப்ரிட்ஜ் தான். ஆனா எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க, நமக்கு டபுள் டோர்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு. உடனே எங்க அப்பா கேட்டார், நல்லா தானே இருக்கு, ஏன் அதை விற்கணும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே எங்க அம்மா சொன்னாங்க, பழைய சாம்பார் பிரியாணி எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தல, அதனால புதுசு வாங்குவோம். அப்போ என்னுடைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல் நான் பயன்படுத்துகிற பொருள் இல்லாத பட்சத்தில் அதை நான் விற்கிறேன். நம்ம மத்தியில பாஸ்டர் இருக்காங்க, அவங்க இந்த கீபோர்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் எதிர்பார்க்கிற சத்தங்கள், அவர் எதிர்பார்க்கிற டியூன்ஸ், அவர் எதிர்பார்க்கிற சில அமைப்புகள் அந்த கீபோர்டில் இல்லாத பட்சத்தில் he will try to sell that, அதை விற்பதற்கு அவர் முயற்சி செய்கிறார். ஆமாதானா? இப்பொழுது நான் சொல்லுகிறேன், விற்கப்பட்டது ரெஃப்ரிஜரேட்டரோ வாஷிங் மிஷினோ மோட்டார் பம்போ அல்ல. விற்கப்பட்டது தம்முடைய சாயலின்படி அவர் சிருஷ்டித்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விற்று போட்டார். அப்படியானால் நான் கேட்கிறேன், அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு தேவையில்லாதவர்களாய் மாறி இருந்திருக்கிறார்கள். நான் புரிகிற மாதிரி தான் படிப்படியா நான் பேசுறேன். அந்த அளவுக்கு அவர்கள் தேவையில்லாதவர்களாய் மாறி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களால் தேவனுக்கு பயங்கர பிரச்சனை. அதனால் தேவன் அவர்களை என்ன செய்தார்? விற்று போட்டார். அவரிடத்தில் எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயங்களும் அவர்களிடத்தில் காணப்படாதபடியினால் தேவன் அவர்களை விற்று போட்டார். எந்த அளவுக்கு அவருக்கு பிரச்சனையா இருந்திருப்பார்கள், எந்த அளவிற்கு அவருக்கு தேவையில்லாதவர்களாய் மாறி போயிருந்திருப்பார்கள், எந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு உபயோகம் இல்லாததா இருந்திருக்குமானால் அவர்களை விற்று போட வேண்டிய அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருப்பார். பொதுவாக எந்த ஒரு பொருளையும் விற்பதற்காக வாங்குவது இல்லை. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை சிருஷ்டித்தது விற்பதற்காக அல்ல, மாறாக பயன்படுத்துவதற்கு. கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் கவனிங்கள், எந்த மனிதனும் ஒரு கடையில போய் ஒரு பொருளை வாங்கும் போதே இதை வித்தா எவ்வளவு கிடைக்கும்னா கேட்டு வாங்குறோம் இல்ல. யாராவது போகணும்னு விரும்புனீங்கன்னா இப்பவே போங்க. இடையில போனீங்கன்னா நான் மைக்கில் திட்டிடுவேன். ஆமா, நான் கொஞ்சம் கராரான ஆள். இப்பவே போகணும்னா போயிருங்க. இயேசு கேட்ட மாதிரி நீயும் போக மனதா இருக்கிறான்னா போயிருங்க. 10 பேர் இருந்தாலும் நல்ல ஊழியம் செய்யணும். எனக்கு நல்ல கையசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலர் அப்படியே வருவாங்க, கண்காட்சி பார்க்க வர்ற மாதிரி, மிளகா பச்சும் பேல்பூரியும் சாப்பிட்றதுக்கு. மாடு மேய்க்க வர்றோம் கூட்டத்துக்கு. நல்ல கையசைச்சு தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய் தரங்களே. ஹல்லேலூயா. எந்த ஒரு பொருளையும் விற்க வேண்டும் என்கிற மனநிலைமையோடு யாரும் வாங்குவது இல்லை. ஒரு பொருளை வாங்கும் போதே அது வாழ்நாள் எல்லாம் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் வாங்குகிறோம். ஆமாதானா? எந்த ஒரு பொருளையும் இதை ஒரு 4 வருஷம் வச்சிருக்கணும், அதுக்கு பிறகு விற்க வேண்டும் என்கிற மனநிலைமையில யாரும் வாங்குகிறது இல்லை. ஆனால் காலத்தினுடைய கட்டாயம், காலத்தினுடைய அவசரம். இந்த பிஎஸ் சிஸ்டம் போடுறாங்களே இவங்க, நீங்க ஒரு பொருளை வாங்கும் போதே விற்கணும்னு தான் வாங்குவீங்களா? இல்ல, லைஃப் லாங் தன்னோடு கூட அது இருக்க வேண்டும், அது தனக்கு உபயோகமா இருக்க வேண்டும் என்று தான் வாங்குகிறார்கள். ஆனால் அது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு தேவைப்படாத போது, அது நிமித்தம் பிரச்சனை அதிகமாகும் போது, கவனிங்கள், ஒரு இடத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். அவனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம், அவனுடைய
அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், the imagination of his heart, அவன் இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஒரு பக்கம் மனுஷனை சிருஷ்டித்ததற்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறார். இன்னொரு பக்கம் இஸ்ரவேலிலே முதல் ராஜாவாகிய சவுலை அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆண்டவர் சாமுவேலிடத்திலே சொல்லுகிறார், நான் சவுலை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் ரெண்டு கூட்டத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். மனுஷர்களை குறித்தும் அவர் மனஸ்தாபப்படுகிறார். தம்முடைய ஊழியத்திற்காக தேவன் அழைத்த ஊழியர்களை குறித்தும் அவர் மனஸ்தாபப்படுகிறார். நான் இப்படி கேட்கிறேன், எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு செலவு வச்சிருப்பாங்கன்னா இவர் வித்திருப்பார். எல்லாத்துக்கும் இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? கஷ்டம். எந்த அளவுக்கு எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒரு கார் வாங்கினார். ஓட்டி படிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கினார். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்கினார். அந்த காரை போறதுக்கு எதுக்கு வரணும்? எந்த அளவுக்கு ஒரு 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 வாகனத்தை பயன்படுத்துவதற்கு தான் வாங்குறாங்க. ஆனால் அது செலவுக்கு மேல செலவு வந்த உடனே அவர் அதை விற்க முற்படுகிறார். கொஞ்ச நேரத்தில் நாம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு ராத்திரி வேளையில் விற்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்மை குறித்து கர்த்தருக்கு வரக்கூடாது. உங்களையும் என்னையும் பார்க்கும் போது விற்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு வரக்கூடாது. கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க மட்டும் நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். விற்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்மை பார்க்கும் போது வரக்கூடாது. இப்போ கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். நான் அவருக்கு தேவையில்லாதவனாக மாறிவிடக் கூடாது. என்னால் அவருக்கு பிரச்சனை அதிகமாகிவிடக் கூடாது. Don't be a costly children. இஸ்ரவேல் ஜனங்களால் ஆண்டவருக்கு அதிக பிரச்சனை, இஸ்ரவேல் ஜனங்களால் ஆண்டவருக்கு அதிக மன கஷ்டம், மன தாங்கல். வேதம் சொல்லுகிறது, அந்த வேதனையில் எப்படி விற்று போட்டார் தெரியுமா? ஏசாயா 52 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். இந்த வார்த்தையை கூட சேர்ந்து சொல்லுங்க, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். எப்படி விற்று போட்டாரா? விலை இல்லாமல் விற்று போட்டார். He sold them without no money. அப்படின்னா என்ன விட்டு தொலைஞ்சி போனா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதை விற்று போட்டார். நான் கேட்கிறேன் சகோதரி சகோதரா, மாடு போடக்கூடிய சாணம் இருக்குல்ல, அதை ஒரு குழி நோண்டி வைத்து அதை சேகரித்து வைத்து ஆயிரங்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். கழிந்த நாட்களில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். கழுதை இருக்கு பாத்தீங்களா? கழுதையினுடைய பால், 1 லிட்டர் பால் எத்தனையோ ஆயிரங்களுக்கு விற்கப்படுகிறது. கழுதையினுடைய கோமியம், கழுதையினுடைய மூத்திரம் எத்தனையோ ஆயிரங்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த உலகத்திலே கோழி போடுகிற அசுத்தங்கள், மனுஷனுடைய எல்லா காரியங்களும் விலைக்கு விற்கப்படும் போது தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்த தம்முடைய ஜனத்தை அவர் விலையின்றி விற்று போட்டிருக்கிறார். ஆனால் சபை சிந்திக்க வேண்டும். சபை அந்த அளவிற்கு தேவையில்லாதவர்களாய் மாறிவிடக் கூடாது. ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள் தேவனுக்கு பிரச்சனைக்குரியவர்களாய் மாறிவிடக் கூடாது. உபயோகமற்றவர்களாக மாறிவிடக் கூடாது. ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்தி, இந்த 2025 வருஷம் இந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி எந்த விதத்திலும் தேவன் வேலூர் பட்டணத்தை சத்துருவுக்கு விற்று போடாதபடி ஜெபிக்க விருப்பம் உள்ளவர்கள் ஜெபிக்கலாம். வாய்களை திறந்து பட்டணங்கள் விற்று போடப்படாதபடி, ஊழியர்கள் விற்று போடாதபடிக்கு, குடும்பங்கள் விற்கப்படாதபடி நாம் உபயோகம் உள்ளவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். கொஞ்சம் கைகளை போடுங்க. இப்ப நாம கற்றுக்கொள்ள போகிறோம். இப்ப நீங்க கேட்கலாம், விற்கப்பட்டதுனால என்ன ஆச்சு பிரதர்னு நீங்க கேட்கலாம். கர்த்தருக்கு நாம மகிமைப்படட்டும். நான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விற்கப்பட்டால் என்ன நடக்கும்? கவனிங்க. இந்த இடம் விற்கப்பட்டு விட்டால் என்ன நடக்கும்? இது ஒரு கிறிஸ்தவ ஆராதனை மையத்துக்கான சொந்தமான இடம். ஆமாதானா? இது ஒரு தென்னிந்திய திருச்சபைக்கு சொந்தமான இடம். ஒருவேளை இந்த இடத்தை ஒரு கோழிக்கடைக்காரனுக்கு விற்று விட்டால் என்ன நடக்கும்னா, இந்த இடம் முழுவதும் கோழிகளால் நிரம்பி இருக்கும்.
ஐயோ, இந்த இடத்தை ஒருவேளை பன்றி மேய்க்கிறவன் கையில் விற்று போட்டால் இந்த இடம் எதினால் நிரம்பி இருக்கும்னு சொல்லுங்க? பன்றி மேய்க்கிற இடமாய் நிரம்பி இருக்கும். அதனால தான் பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், நான் இவர்களை விற்று போட்டது ஒரு சக மனிதனிடத்தில் அல்ல, சத்துருவனிடத்தில் விற்று போட்டபடியினால் சத்ரு வந்து அந்த இடத்தை இப்பொழுது ஆக்கிரமித்திருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தில் வியாதி இருக்கிறதா? உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத போராட்டங்கள் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். என் குடும்பத்தை தேவன் விற்று போட்டு விட்டாரா என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பித்தான் ஆக வேண்டியது இருக்கிறது. 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆகாப் என்கிற ராஜாவுக்கு ஒரு அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் நாபோத் என்கிற மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. கேட்கிறீங்களா? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இந்த ஆகாப் என்கிற ராஜாவின் அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு நாபோத் என்கிற மனுஷனுடைய திராட்சை தோட்டம் இருந்தது. எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா, அந்த ஆகாப் என்கிற ராஜா, நீ உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விற்றுவிடு, நான் அதை கீர கொல்லையாய் மாற்ற விரும்புகிறேன். லிசன், கவனியுங்கள். Give me your vineyard. I want to change that vineyard into that toilet. நான் மலஜலாதி கழிக்கிற இடமாக அதை மாற்ற விரும்புகிறேன். அதற்கு நாபோத் என்ன சொன்னான் தெரியுமா? நான் செத்தாலும் சாவேனே தவிர என் இடத்தை நான் விற்க மாட்டேன். இன்றைக்கு ராத்திரி தேசத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார், வித்துட்டோன்னு வச்சீங்களே, சத்துரு என்ன வேணாலும் செய்வார். விற்று விட்டால் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வார். விற்கப்பட்டு விட்டால் அவன் தன் இஷ்டமானவைகளை அந்த இடங்களிலே நிறைவேற்ற தொடங்குவார். வேடிக்கை பார்க்காதீங்க. விற்கப்படுவது என்பது சாதாரணமானதல்ல. எனக்கு பிடித்த இடமா இருந்தாலும் அது விற்கப்படாத வரைக்கும் தான் என் உரிமை, என் அதிகாரம் அந்த இடத்து மேல இருக்கும். விற்கப்பட்டு விட்டால் நான் யாருக்கு விற்கிறேனோ அந்த மனிதன் தன்னுடைய ஆளுகைகளை அவன் செலுத்த தொடங்கி விடுவான். என்ன சொல்றான் பாருங்க, மனிதர்களை சந்தோஷப்படுத்துகிற திராட்சை ரசம் இருக்கிற திராட்சை தோட்டம், சந்தோஷத்தை உண்டாக்குகிற திராட்சை தோட்டம், மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற திராட்சை தோட்டம். ஆனா அவன் அதை எதுக்கு விலைக்கு வாங்குறான் தெரியுமா? அந்த திராட்சை தோட்டத்தை இன்னும் அழகுபடுத்துறதுக்கு விலைக்கு வாங்கல. to destroy the vineyard, to destroy the happiness. சந்தோஷத்தை அழித்து அந்த இடத்தை கீரை கொல்லையாய் மாற்ற அவன் போராடுகிறான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ விற்கப்படாதபடி இருந்தால் உன் எல்லைகளை சத்துரு தொட முடியாது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட யாராவது இருந்தா respond to the Lord, respond to his word. மசுக பரகதியஸ் லெஃப்ரியா துரமஷியா தரபா. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. லேட்டா வந்தாலும் பரவாயில்லை, கனெக்ட் ஆகுங்க, கனெக்ட் ஆகுங்க, இன்வால்வ் ஆகுங்க. அந்த சகோதரிகள்லாம் முன்னாடி வாங்க, இந்த இடது பக்கம் வாங்க ப்ளீஸ், இங்க வாங்க. கூப்பிட்டாங்க வாங்க ப்ளீஸ், சீக்கிரம் வாங்க. மற்றவங்க கை தட்டி ஆராதிங்க. ஓ ராபா சந்தராதியஸ் ஏலா பாபா. அண்ணே வேடிக்கை பார்க்காதீங்க. நான் எவ்வளவு நேரம் கேட்கிறேன் இல்ல, நானும் ஒரு மனுஷன் தானே, கேட்கிறேன் இல்ல, வேடிக்கை பார்க்காதீங்க. எஸ் வாய் திறந்து ஜெபிங்க. சகோதரி வேடிக்கை பார்க்காதீங்க. விற்கப்பட்டுட்டா என்ன வேணாலும் நடக்கலாம், விற்கப்பட்டுட்டா என்ன வேணாலும் நடக்கலாம், வித்து போட்டுட்டா என்ன வேணாலும் நடக்கலாம். வேலூர் பட்டணம் விற்கப்பட்டு விட்டால் சத்துரு என்ன வேணாலும் செய்வா. ஓ குடும்பம் விற்கப்பட்டுட்டா சத்துரு என்ன, வேடிக்கை பார்க்காதீங்க. எங்க உங்க வாழ்க்கையை நீங்க கவனிங்க. விற்கப்பட்டு விட்டால் என்ன வேணாலும் செய்வா சகோதரா. போன வாரம் கொஞ்சம் மனசு விட்டு பேசலாமா சொல்லுங்க? கடினமா இல்ல இருக்கியே, பேசலாமா? போன வாரம் திருப்பூர் பட்டம் மாவட்டத்துக்கு போயிருந்தேன். உங்களுக்கு தெரியும் திருப்பூர்னா என்ன, டெக்ஸ்டைல்ஸ் இல்லையா? திருப்பூர், நீங்க அந்த திருப்பூருக்குள்ள போகும்போது உண்மையிலேயே அது திருப்பூரா அல்லது வடமாநிலமானு எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. அப்ப நான் கேட்டேன், தமிழாட்கள் முகமே பார்க்க முடியலையே, எங்க பார்த்தாலும் நார்த் இந்தியன் தாபா என்கிற பெயர் பெருகிருக்கு, பாத்தீங்களா? நன்றி வணக்கம். தாபா என்கிற பெயர் பாக்குறீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள தாபாங்கிற பெயர் எப்படி சார் வந்துச்சு? தாபா இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு அஸ். கயிறு கட்டில் நமக்கு சொந்தமானது அல்ல, ரொட்டி சப்ஜி நமக்கு சொந்தமானது அல்ல. ஆனால் திருப்பூர் பட்டணம் முழுவதும் நான் பார்த்த ஒரு அவல நிலைமை, எங்கு பார்த்தாலும் அவர்களால் நிரம்பி இருக்கிறது. அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா?
தமிழ் நபர்கள் அத எல்லா மார்வாடிகளுக்கு விற்று போட்டார்கள். கவனமா கேளுங்க, listen to this. தமிழருடைய இடம்தான், ஆனால் பணம் கொடுக்கிறார்கள் என்பதற்காக அதை மார்வாடிகளுக்கு விற்று போட்டதினால் அவர்கள் அந்த இடத்தை தங்களுக்கு ஏற்றாற்போல் அமைத்துக் கொள்ளுகிறார்கள். இப்பொழுது அவர்களால் திருப்பூர் நிரம்பி இருக்கிறது. என்ன சொல்ல வரேன் கவனிங்க, எல்லா மனுஷர்களையும் இயேசு நேசிக்கிறார், எல்லாருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆனால் ஒரு இடம் விற்கப்படுமானால் அந்த இடத்தினுடைய சாயல் மாறுகிறது, அந்த இடத்தினுடைய மொழி மாறுகிறது. அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது தமிழ்நாடு தானா என்று கண்டுபிடிக்க முடிய. நான் கேட்கிறேன், எங்கு பார்த்தாலும் ஒரு தெருவுக்கு 2 டாஸ்மாக் இருக்கிறதே, அப்படியானால் என் தேசத்தை தேவன் விற்று போட்டு விட்டாரான்னு கேட்கணுமா வேண்டாமா? என் பட்டணத்தை விற்று போட்டுட்டீங்களா? எங்க குடும்பங்களை விற்று போட்டு விட்டீரா ஆண்டவரே? இதை பிரசங்கிக்கிற நான் விற்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவன், 6 வருஷம் குடிக்கு அடிமைப்படப்பட்டவன், கஞ்சா பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர். விற்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா? விற்கப்பட்ட குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, விற்கப்பட்ட குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, விற்கப்பட்ட குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனம் இருக்காது. எங்க வீட்டுல சந்தோஷம் என்பதை விட சண்டையும் சச்சரவும் தான் அதிகம். எப்பொழுது எங்க வீட்டுல சண்டை நடக்கும் என்று சிறு வயதில் நானும் என் தம்பியும் பயந்து கொண்டிருப்போம். தெருவில் சத்தம் கேட்டா கூட அலறி எழுப்புவோம். எங்க மம்மி என்னாச்சு அப்படின்னு கேட்போம். எங்க மம்மி சொல்லும், ஒண்ணு இல்லப்பா படு, ஒண்ணு இல்ல, எங்கேயோ சத்தம் கேட்குது, நம்ம வீட்டுல சண்டை இல்லையே. அப்படி ஒவ்வொரு நாளும் பயந்து வாழ்ந்த குடும்பம். விற்கப்பட்ட குடும்பத்திலே தேவ சமாதானத்தை பார்க்க முடியாது. விற்கப்பட்ட குடும்பத்திலே சத்துருவனுடைய அடையாளங்கள் பெருகி இருக்கும். நான் உங்களுக்கு பேசுறது புரியுதா? விற்கப்பட்ட குடும்பத்திலே தேவனுடைய அடையாளங்களை பார்க்க முடியாது. ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், தயவு, நீடிய வாழ்வு, விசுவாசம், இச்சையடக்கம் என்று கனிகளை குறித்து பேசுகிறோமே. இன்றைக்கு நம்முடைய வீடுகளில், நம்முடைய பட்டணத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம் இதெல்லாம் இருக்கா இல்லையா தெரியல. ஆனா கீழ்ப்படியாம நிறைய இருக்கு, விட்டு கொடுக்காத தன்மை நிறைய இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் இடத்தை, என் குடும்பத்தை ஆண்டவர் விற்று போட்டு விட்டாரா? விற்று போட்டு விட்டாரா? நான் கேட்கிறேன், வியாதி என் சரீரத்துக்குள்ள வருதுன்னா இந்த சரீரம் கர்த்தர் வாழுகிற ஆலயம். அப்படித்தாரா? இந்த சரீரத்துக்கு உரிமை தேவன், இந்த வாழ்க்கைக்கு உரிமை தேவன். அப்படியானால் இந்த சரீரத்துக்குள்ள மரணத்துக்கு ஏதுவான வியாதி வருகிறதானால் இந்த சரீரத்தை கர்த்தர் சத்துருவுக்கு விற்று போட்டு விட்டாரான்னு கேட்கணுமா வேண்டாமா? ஆனால் இன்றைக்கு ராத்திரி ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். விற்கப்பட்ட சில குடும்பங்களை கர்த்தர் மறுபடியும் 2ஆம் தரம் மீட்டெடுக்கும்படி வருகிறார். ராஜா வருகிறார். கை தட்டுனா, ஏ தங்கச்சி உட்காரு கீழே. கொஞ்சம் நல்ல கை தட்டுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கை தட்டுங்க. ஆவியை பெற்றவர்கள் கைகளை தட்டுங்க. ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ உன் வீட்டிற்குள்ள வியாதி வந்திருக்குமானால் மறுபடியும் கர்த்தரை மீட்டுக் கொள்ளும்படி வருகிறார். வேடிக்கை பார்க்காம கைகளை தட்டுங்க. மனசு விட்டு ஜெபிங்க, தப்பு இல்ல. மனசு விட்டு ஜெபிங்க. டாக்டர்கிட்ட போய் சொல்றவனுடைய வியாதி சுகமாகாது, வக்கீலுக்கிட்ட போய் சொல்லுகிறவனுடைய கேஸ் முடிவுக்கு வராது. தேவனிடத்தில் ஏமாற்றுகிறவர்கள் ஒரு நாள் விடுதலை பெற முடியாது. எத்தனை பேர் ஆவியில உணர்றீங்க? என் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லையே, என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லையே, வெளியில இருக்கும் போது இருக்கிற நிம்மதி கூட என் வீட்டுக்குள்ள நான் பார்க்க முடியலையே, ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது இருக்கிற சமாதானம் கூட என் வீட்டுக்குள்ள இல்லையே, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லையே, பெற்றார் பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் இல்லையே, குடும்பத்தில் நானா சொல்றேன், விற்கப்பட்ட குடும்பத்தினுடைய அடையாளம் பிரிவினை, விற்கப்பட்ட குடும்பத்தினுடைய அடையாளம் சாபம், விற்கப்பட்ட குடும்பத்தினுடைய அடையாளம் தனித்தனியா உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். ஆனால் விற்கப்படாத குடும்பத்தினுடைய அடையாளம் பெருக்கம், ஆசீர்வாதம், மகிமை, கனம், உயர்வு. கைகளை தட்டுங்க. இன்னைக்கு ராத்திரி வேளையில் நீங்கள் மட்டுமல்ல, ஓ ரபா சந்தராதியா லேகதராதியா, வாயத்திறங்க, வாயத்திறங்க, வாய திறந்து 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடமைக்காக வந்து உட்காராதீங்க. நீங்க எந்த சபையை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, சத்தியம் ஒண்ணுதானே. என் சரீரத்தை வித்து போட்டுட்டீங்களா? என் சிந்தனை மண்டலத்துல அசுத்தமான எண்ணங்கள் வருது, என் சிந்தனையை வித்து போட்டுட்டீங்களா?
என் வாலிபத்தை வித்து போட்டுட்டீங்களா? என் இருதயத்துல நிம்மதியே இல்லையே, கனத்த இருதயமா இருக்கிறது. I didn't find peace in my heart. என் இருதயத்தை விற்று போட்டீரா? என் சரீரம் முழுவதும் வியாதியா இருக்கிறது, என் சரீரத்தை விற்று போட்டு விட்டீரா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விலையின்றி விற்கப்பட்ட நம்மை விலையின்றி மீட்க ஒருவர் வருகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கை தட்டி அல்மஹம்சி காத்தாரா நாடியில கை வைக்காதீங்க. நல்ல நல்ல சீரியஸா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக தான் அந்த கூட்டம். ப்ளீஸ் பி சீரியஸ், ப்ளீஸ் பி சீரியஸ். அலிகபா எஸ், வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் தரங்க, நல்ல நல்ல வாய் தரங்க. ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ முடியாதையா, ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, வாழ முடியாதையா, வாழ. அதுல பீட் போட முடியும்னா போடுங்க பசுவாள். வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா. கவனிங்க, நிறைய நேரங்கள்ல தேவனை மீறி ஒரு போராட்டம் என் வாழ்க்கைக்குள்ள வருதுன்னா நான் விற்கப்பட்டிருக்கிறேனாங்கிற கேள்வி எழுப்பப்படணுமா வேண்டாமா? எல்லா வசனமும் வாசிக்க நமக்கு நேரம் போதாது. சகோதரர்கள் கொஞ்சம் உற்சாகமா இருங்கன்னு தாழ்மையா நான் கேட்கிறேன். நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூ. சங்கீதம் 74:3 வாசிக்க வேண்டாம். நெடுங்காலமாய் பாழாய் கிடந்த ஸ்தலத்தில் உம்முடைய பாதத்தை எழுந்திருக்க பண்ணும் சத்ரு பரிசுத்த ஸ்தலத்தில் அனைத்தையும் கெடுத்து போட்டான். நான் கேட்கிறேன், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சத்ரு எப்படியா வந்தான்? சரி, நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கிற மாதிரி தெரியல. நீங்க பாருங்க, எங்க ஞானத்தினால நாங்க ஊழியம் செய்யறது இல்ல. நீங்க எந்த அளவுக்கு தாகமா இருக்கிறீர்களோ ஆண்டவர் பேசுவா. கையசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சத்ரு எப்படி சார் வந்தா? ஆண்டவர் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. அப்ப நான் கேட்கிறேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று வாக்கு பண்ணப்பட்ட சபைக்குள்ள சத்ரு எப்படி வந்தா? இன்னைக்கு ஆலயங்களுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் வந்து ஆராதனையை நிறுத்த சொல்லுகிறார்களே, அப்படியான எங்க சபையை நீங்க வித்துட்டீங்களான்னு கேட்கணும்ல. சபை கள்ளர் கொகையாய் மாறி இருக்கிறதானால் சபையை வித்துட்டீங்களான்னு கேட்கணுமா வேண்டாமா? அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் தங்கள் ஆலயத்திலே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளமாய் நாட்டுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே தேவனுடைய அடையாளங்களை விட சத்ருனுடைய அடையாளம் தானே அதிகமாய் இருக்கிறது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமையின் அடையாளங்கள் தானே அதிகமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே சமாதானமற்ற அடையாளங்கள் தானே அதிகமாக இருக்கிறது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஏனென்றால் விற்கப்பட்ட இடங்கள். அடுத்த வசனம் ரொம்ப பயங்கரம். கோடாரியை ஓங்கி சோலையை வெட்டுகிறவன் பெயர் பெற்றவன் ஆனான். இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். கோடாரியை ஓங்கி சோலையை வெட்டுகிறவன் பெயர் பெற்றவன் ஆனான். நான் கேட்கிறேன், உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கொய்யா மரத்தை நான் வெட்ட முடியுமா? வெட்ட விடுவீங்களா? அப்ப தைரியமாய் கோடாரியை ஓங்கி சோலையை வெட்டுகிறான். யார் அந்த சோலை? நீங்களும் நானும் தான். நீதிமான் லீபனோனில் இருக்கிற மரத்தை போல் செழித்து அதுரமனதனகடகசியா பனையை போல செழிப்பான். யார் அந்த சோலை? நீங்களும் நானும் தான் அந்த சோலை. அந்த சோலையை அவன் எப்படி வெட்டுறான் சார்? அப்படியானா எங்களை விட்டு போட்டீங்களா? எங்களை விட்டு போட்டீங்களா? தப்பா நினைக்காதீங்க, குற்ற மனசு
மனசாட்சி அடைய வேண்டாம். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய எல்லைகளுக்குள் சத்துரு கை போடுகிறான். ஆனால் எங்கோ தேவன் நம்மை விற்று போட்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஆனா இன்னைக்கு ராத்திரி ஒரு விற்கப்பட்டவனுடைய அடையாளம் அல்ல, என் வாழ்க்கையில சொந்தமான நிலத்திற்குரிய ஒரு அடையாளம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படத்தான் போகிறது. நாடியில கை வைக்காதீங்க, நாடியில கை வைக்காதீங்க. சின்ன பிள்ளைங்க தானே, கொஞ்சம் கையை தட்டுங்க, வாயை திறங்க. இர்ரெஸ்பான்சிபிளா இருக்காதீங்க. தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல. சும்மா முதுகு வலி சொகாகும், கழுத்து வலி சொகாகும்னு எத்தனை வருஷம் கிறிஸ்துவை பகைப்போம், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நல்ல நல்ல கையை தட்டி ஆவிய பெற்றவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி, என் பிள்ளைய வித்துறாதீங்க, என் கணவனை வித்துறாதீங்க, என் குடும்பத்தை வித்துறாதீங்க. அடிக்கடி மருத்துவ செலவு வருகிற குடும்பங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள். என் குடும்பம் விற்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி எழுப்புங்கள். அடிக்கடி பிரச்சனை வருகிற குடும்பங்கள் ஒரு கேள்வி எழுப்புங்க, என் வீட்டு விற்கப்பட்டிருக்கிறதான்னு கேளுங்க. என் தொழில சமாதானம் இல்லை, என் தொழில எங்க பார்த்தாலும் ஏமாற்றுகிறவர்கள் நிறைந்திருக்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் வெட்டுகிறவர்களால் என் எல்லை நிறைந்திருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு கண்ணீரோடு செபிங்க. என் எல்லையை வித்திருந்தா மறுபடியும் என்னை மீட்டுக் கொள்ளும். கைகளை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். எங்க குடும்பத்தை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. கேளுங்க கேளுங்க, இந்த ஜெப சத்தம் போதாது. எங்க குடும்பத்தை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. நல்ல நல்ல வாயை திறங்க, நல்ல வாயை திறங்க. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. That's right. மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளனே, உமை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளனே, உமை. கேட்டாவது பாடுங்க, மகிழ்ச்சியின் மகுடம் நீ. அண்ணே பாடுங்க, அண்ணே அண்ணே பாடுங்க, அண்ணே தங்க அண்ணே பாடுங்கண்ணே. எருசலேமே உனை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். எருசலேமே உனை மறந்தால், உங்களை பார்த்துதான் சொல்றாரு, செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். பாடலாமே. மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே, உமை வர. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளனே. எனக்கு எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவர்கள் பகைஞர் கைகளில் அவங்கள விற்று போட்டுட்டு 15வது வசனத்துல போட்டிருக்கு. நான் அதை படிச்சுட்டு உட்கார்ந்து அழுதேன். எப்படி போட்டிருக்கு தெரியுமா? அவங்கள பகைஞர் கையில வித்து போட்டுட்டு 15வது வசனத்துல போட்டிருக்கு, அவர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார், அவர்களை தங்கள் சத்துருவின் கைகளில் இருந்து விடுதலை ஆக்கினார்கள். நான் கேட்டேன், வித்து போட்டுட்டீங்கல்ல, விட்டுட்டு போயிட வேண்டியதானே? அவர் சொல்றாரு, மனசு கேட்கல, கை தட்டுங்க. மனசு கேட்கல, எப்படில கஷ்டப்படு, மனசு கேட்கல, மனசு கேட்கல, மனசு கேட்கல. வித்துட்டேன், கோபத்துல வித்துட்டேன், ஆனா மனசு கேட்கல. கோபத்துல வித்து போட்டுட்டு மனசு கேட்கல. அக்காக்கே நியாயாதிபதிகள், ஓ மை காட், வித்துட்டாரு, ஆனா மனசு கேட்கல. வித்துட்டாரு, தொலையட்டும், வேண்டாம்,
எனக்கு தேவையில்லை, எனக்கு பிரச்சனையா இருக்கு, அதனால பிரயோஜனம் இல்லை, எனக்கு மனஸ்தாபம் உண்டாகுதுன்னு வித்துட்டாரு. வித்து போட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு இல்ல, ஏதாவது ஒரு பாரம் வரணும், என்ன நெஞ்சில ஈரம் உள்ளவங்களுக்கு பாரம் வரும். வித்து போட்டுட்டு வாழ்நாள் அப்படி போயிருந்தாருன்னா இன்னைக்கு உலகமே அழிஞ்சு போயிருக்கும். விற்று போட்டாலும் மறுபடியும் சிலரை எழுப்பி நம்மை ரட்சிக்கத்தான் செய்கிறார். கை தட்டுங்க. இன்றைக்கு ரட்சணிய நாள், இது அனுக்கிரக வருஷம். பின்னாடி பேசாதீங்க பிளீஸ். தேவ மகிமை இறங்கி வருது, சும்மா இல்லங்க. இது பணம் கொடுத்து வாங்க முடியாது அண்ணே, இந்த சமூகத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது அக்கா. கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், இந்த சமூகத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. பேதுரு கேட்டா, தேவனுடைய வரத்தை பணத்தினால சம்பாதிக்கலாம் நினைக்கிறேன், முட்டாள். தேவ சமூகத்தை நீ பணத்தினால சம்பாதிக்க முடியாது, நீ கொடுக்கிற காணிக்கை தசம பாகத்துல சம்பாதிக்க முடியாது. அது தேவனுடைய ஈவு. கை தட்டி, you foolish man. மூடரே, பணம் கொடுத்துட்டா உனக்கு சபையில இடம் கிடைக்கும், பணம் கொடுத்துட்டா ஊழியர்கள் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. But not my God. கை தட்டி வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாத்தையும் பணம் கொடுத்து சம்பாதிக்க முடியாது. பணம் கொடுத்து கட்டில் வாங்கலாம், பணம் கொடுத்து தூக்கத்தை வாங்க முடியாது. பணம் கொடுத்து கல்யாணம் கட்டலாம், ஆனா பணம் கொடுத்து குடும்பத்தை கட்ட முடியாது. பணம் கொடுத்து கார் வாங்கலாம், ஆனா பணம் கொடுத்து சமாதானத்தை வாங்க முடியாது. பேசாதீங்க, பின்னாடி பேசாதீங்க. மற்றவங்க கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க ப்ளீஸ். கொஞ்சம் சீரியஸா இருங்க. உங்களுக்கு பேசணும்னா தயவு செய்து வெளியில போய் பேசுங்க. ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. கொஞ்சம் கை தட்டுகளை, கொஞ்ச நேரம். அதற்கு பிறகு நீங்க என்ன வேண்டாலும் செய்யுங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஆராதிங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது இங்க. நீங்க கை தட்டி ஆராதிக்கும் போது விற்கப்பட்ட உன் குடும்பத்துக்கு கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் மீட்டுக் கொள்ளப்படுகிற நேரம். உன் தகப்பனை மீட்டுக் கொள்ளுகிறார், உன் பிள்ளையை மீட்டுக் கொள்ளுகிறார். உலகத்திற்கு விற்கப்பட்ட உன் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. வேலூர் பட்டணம் தேவையில்லாத நபர்களிடத்திலிருந்து மீட்கப்படுவதாக. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளனே, உமை மறவே. வர்ஷிப்பே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர். கேட்டு பாடுங்க, தப்பில்லை. மணவாளனே, உமை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர். இத்தனை தடவை பாடுறேனே, ஒரு தடவையாவது பாடுனா அது உங்க இஷ்டம். நல்லது. மணவாளனே, உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் மணவாளனே. அப்போ என்ன விற்கக்கூடிய அளவுக்கு நான் ஆண்டவருக்கு குடைச்சல் கொடுக்கிறேன்னு தானே அர்த்தம். என்ன விற்கக்கூடிய அளவுக்கு என்னால பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன அப்படி அவ்வளவு சீக்கிரம் கிரியேட்டர் ஓன்ட் சேல் எனிதிங். சிருஷ்டிகர் ஒரு நாள் விற்க மாட்டார். எனக்கு நல்ல தெரியும். நீங்க பாருங்க, அதனாலதான் வீட்டுல பழைய ஆட்கள் இருக்கிற வீட்டுல பாருங்க, ஒரு பெஞ்சு ஒரு டேபிள விற்க விட மாட்டாங்க. நீங்க எல்லாம் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கீங்களா? உங்களுக்கு வீடு உண்டா? உங்க வீடுகள்ல வயசான ஆட்களை வச்சுட்டு நீங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பா வித்துருங்க, உங்களை கொன்று விடுவார்கள். உடனே அந்த எல்லா வீட்டிலையும் நீங்க இந்த பச்சை கலர் ரங்கு பெட்டி ஒண்ணு இருக்கு, அதை கேளுங்க. அது என்னத்துக்கு ஏர்போர்ட்ல புடிச்சு உள்ள வச்சிருவான். வெளியில கூட்டிட்டு போனா இது வெடிகுண்டான்னு கேட்பான். ஆனா அதை இன்னும் எங்க அப்பா விற்க விட மாட்டேங்கிறாரு, அவங்க அப்பாக்குள்ளதான். அப்போ எந்த ஒரு மனிதனுக்கும் உடனே எதையும் விற்கணுங்கிற எண்ணம் வராது. அப்ப விற்கணுங்கிற எண்ணம் வருதுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவரை கஷ்டப்படுத்தி இருக்கோம் இல்லன்னு.
அவரை எந்த அளவுக்கு வருத்தப்படுத்தி இருக்கோம்ல, எந்த அளவுக்கு அவர் துக்கப்பட்டிருந்தா இந்த ஜனத்தை விற்று போட்டிருப்பார். ஆனா கவனிங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல அழகா எழுதி இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டுல ஒரு பெரிய வீடு, அந்த பெரிய வீடு என்றால் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபை. அந்த பெரிய வீட்டுல பொன் வெள்ளி மரம் மண் போன்ற பாத்திரங்கள் உண்டா. அந்த பெரிய வீட்டுல எல்லா பாத்திரங்களும் ஒன்று இல்லை, வேற வேற பாத்திரங்கள். பொண்ணுல சில பாத்திரம், வெள்ளியில சில பாத்திரம், மரத்துல சில பாத்திரம், மண்ணுல சில பாத்திரம். எல்லாரும் ஒண்ணும் இல்லை. சிலர் உயரமா இருக்கிறோம், சிலர் குள்ளமா இருக்கிறோம், சிலர் குண்டா இருக்கிறோம், சிலர் ஒல்லியா இருக்கிறோம், சிலருக்கு நீள மூக்கு, சிலருக்கு சப்ப மூக்கு, சிலர் கண்ணாடி போட்டிருக்காங்க, சிலர் கண்ணாடி போடல. இந்த பெரிய வீட்டுல எல்லா டைப் பாத்திரமும் இருக்கு. In this kingdom there are various vessels. எல்லாரும் உயரமா இருந்தா அந்த கட்டையா இருக்கிற பிள்ளைய யாரு கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு என்கிட்ட ஆண்டவர் பேசினார். இல்ல உயரமாகணும் உயரமாகணும்னு எல்லா இடத்துலயும் போய் தொங்கிட்டு கிடக்கையே, உனக்கு நான் வடிவமைச்சிருக்கிற மனைவி உன்னை விட குள்ளமா இருக்கால அப்படின்னு சொன்னார். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பெல்லைக்கு வெளியே போயிட்டாலோ. சோத்தை பத்தி சொன்னாலும் இப்படித்தான் இருக்கீங்க, வசனத்தை சொன்னாலும் இப்படித்தான் இருக்கீங்க. உங்களை என்ன செய்யணும் எனக்கு தெரியல. சிலரெல்லாம் போகும்போது ஒரு பெட்டிஷன் போட்டுட்டு தான் போவேன் உங்க மேல. நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. நாம போராடுறோம், நான் உயரமாகணும். ஆண்டவர் சொல்றார், இந்த 4 அடி இருந்துட்டு நீ வர வரத்து போதாதா? இந்த சப்ப முக்க வச்சுட்டு நீ எத்தனை செல்ஃபி எடுக்க நீ? அது அப்போ நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தேவ ராஜ்யத்துல எல்லாரும் ஒரே பாத்திரங்கள் இல்லை. தேவ ராஜ்யத்துல பலவிதமான பாத்திரங்கள் உண்டு. சிலர் பொன், சிலர் வெள்ளி, சிலர் மண், சிலர் மரம். தேவ ராஜ்யத்துல there are multiple vessels. ஆனா ஆண்டவர் சொல்றார், அது பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ பொன்னா இருந்தாலும் என்ன, வெள்ளியா இருந்தா என்ன, மண்ணா இருந்தா என்ன, மரமா என்ன இருந்தா என்ன, இதை விட்டு ஒருவன் தன்னை அப்ப அதை விடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதை விடணும். நீ குட்டங்கிறத விடணும், நீ ஒல்லிங்கிறத விடணும், நீ குண்டா இருக்குங்கிறத விடணும், நீ படிப்பு இல்லைங்கிறத விடணும், நீ கலர் இல்லைங்கிறத விடணும், நீ ஏழை குடும்பத்துல பிறந்திருக்குங்கிறத விடணும், நீ அந்த ஜாதியில பிறந்திருக்குங்கிறத விடணும். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன சொல்றாரு? தகுதி என்னன்னா பொன் வெள்ளி மரம் மண்ணு தகுதி இல்லை. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமாய் மாறுவான். நான் தீர்க்க தரிசன ஆவியினால் சொல்லுகிறேன், உபயோகமானவர்களுக்கு உயரம் தேவையில்லை, உபயோகமானவர்களுக்கு கலர் தேவையில்லை, உபயோகமானவர்களுக்கு எந்த சர்டிபிகேட்டும் தேவையில்லை. உன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் உன்னை தோற்கடிக்கட்டும். கையை தட்டி வாயை திறந்து ஜெபிங்க. நிறைய குடும்பம் வருத்தப்படுகிறோம், இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்துட்டேனே, இப்படி ஒரு பின்னணியத்துல பிறந்துட்டேனே, இப்படி மற்றவர்கள் வெறுக்கத்தக்க ஒரு வீட்டுல பிறந்துட்டேனே. இல்ல, அந்த பெரிய வீட்டில பொன் வெள்ளி மரம் மண் போன்ற பலவிதமான பாத்திரங்கள் இருந்தாலும் ஒருவன் இவைகளை விட்டு சகோதரா அதை விடு, உன் அம்மா அப்பாவை விடு, கடன் பிரச்சனை அதை விடு, தோல்வி அதை விடு, வாடகை வீடு அதை விடு, 5000 ரூபாய் சம்பளம் அதை விடு, விடு 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 விடு. கை தட்டுங்க, கொஞ்சம் உற்சாகமாகுங்க. விடு, சிலதை விட சொல்றாருங்க, சிலதை விடு. நான் ஒல்லியா இருக்கிறேன், நான் ஒழுங்கா படிக்கல, எனக்கு இங்கிலீஷ் பேச வராது, எனக்கு பாட்டு பாட வராது, நான் உயரமா இல்ல, எனக்கு கால் சரியில்லை, எனக்கு கை சரியில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாரா இருந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன். உயரமானவனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், குள்ளமானவனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், யூதன் என்றும் அல்ல, கிரேக்கனும் என்றும் அல்ல, எல்லாருக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். கை தட்டி வாய் திறந்து ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளனே, உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுட நீர்தானையா என் மணவாளனே, உமை மறவே. அப்போ நம்ம என்ன பாத்திரங்கிறது முக்கியம் இல்ல, நாம் பிரயோஜனமானவனாங்கிறதா முக்கியம். Am I useful? Am I profitable? நான் பிரயோஜனமானவனா என்பதுதான் முக்கியம். நான் இப்படி சொல்லட்டுமா தங்கச்சி, கவனிங்க. பிரயோஜனமா மாறிட்டீங்கன்னா, நீ குள்ளனா இருந்தாலும், சகேவு குள்ளனா இருந்தால், ஆனால் பிரயோஜனமாய் மாறிவிட்டால் அவன் மூலம் அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் உயரம் முக்கியம் இல்ல, உன் படிப்பு முக்கியம் இல்ல, நீ பிரயோஜனமாய் மாறிவிட்டால் தேசம் உனக்கு முன்பதாக முழங்கால் படியிடும். நான் கேட்கிறேன், தாவீது மட்டும் சவுலுடைய அரண்மனையில வேலைக்கு போக முடியல. ஏன் தெரியுமா? மிலிட்டரிக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த ஆளுக்கு உயரம் இல்லை.
கேட்கல உற்சாகமா வரணும். ஈசாய்க்கு 8 பிள்ளைங்க அண்ணே, 7 பிள்ளைங்க சவுலுடைய அரசாங்கத்துல ராணுவத்துல போர் சேவகர்களா இருக்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் ஆடு மேய்த்தா. Do you know the reason? தாவீது மற்ற எல்லாரை விட உயரம் கம்மி. தாவீது மற்றவர்களுக்கு இருந்த தகுதி, ஃபிட்னஸ் இல்ல, மெடிக்கலி அன்ஃபிட். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ பிரயோஜனமா மாறிட்டா. 30 லட்சம் ஜனங்களுக்கு நீ ராஜா. You become a king. யாரோ சொல்றீங்க நான் பலவீனமானவன், பரவாயில்லை, அதை விடு. கையை தட்டுங்க, வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். இந்த ராத்திரி கர்த்தர் சிலரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எஜமானனுக்கு உபயோகமானதும், இந்த வார்த்தையை சொல்லுங்க, எஜமானனுக்கு உபயோகமானதும். எஜமானனுக்கு உபயோகமானதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஜமானனுக்கு உபயோகமான ஒரு பாத்திரத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா, எஜமானனுக்கு உபயோகமான ஒரு பாத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவங்களை விற்க மாட்டார், மாறாக கையில வச்சு பயன்படுத்துவார். நான் இப்ப சொல்றேன், இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? இந்த சகோதரியா ஜெபத்துக்கு ரொம்ப பிரயோஜனம், அந்த சகோதரியா சபைக்கு ரொம்ப பிரயோஜனம், இவங்களா தேசத்தின் எழுப்புதலுக்கு பிரயோஜனம். நீ உபயோகம் தெரிஞ்சிட்டா உன்னை கையில இருந்து கீழே விட மாட்டா. என்ன சொல்லுவார் தெரியுமா? இது விற்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, தேவனுடைய கையில் அலங்காரமான கிரீடம். இவ்வளவு நாள் சத்துருவின் பிடியில் இருந்த சிலரை கர்த்தர் தன் கையில் கொண்டு வர போகிறார். ஓ, நீ எனக்கு அஸ்திராயுதமும் தண்டாயுதமுமானவர். உன்னை கொண்டு தேசங்களை நொறுக்குவார், உன்னை கொண்டு ராஜ்யங்களை. Fire of the Holy Ghost, fire of the Holy Ghost. கைகளை தட்டுங்க, நீ உபயோகம் ஆயிட்ட. கை தட்டுங்க, நீ உபயோகம் ஆயிட்டன்னு தெரிஞ்சா உன்னை கீழே விட மாட்டா. இரவும் பகலும் வாய் திறந்து ஜெபிங்க. If you are useful, நீ பயன்படுகிற பாத்திரம், நீ தேவனுக்கு உபயோகம்னு தெரிஞ்சிட்டா, நீ தேவனுக்கு பிரயோஜனம்னு தெரிஞ்சிட்டா, சில குடும்பத்தை கையில் எடுப்பா. பிரயோஜனமானவைகளை ஒரு நாள் விற்க மாட்டோம், பிரயோஜனமானவைகளை ஒரு நாள் விற்க மாட்டோம். பிரயோஜனம் உள்ளவைகள் ஒரு நாள் விற்பனைக்கு அல்ல. இந்த கூட்டத்துக்கு பிறகு உங்க மேல ஒரு போர்டு விழணும். அது என்ன அறிவிப்பு பலகையா இருக்குன்னு தெரியுமா? This is not for sale. இவர்கள் விற்பனைக்கு இல்லை. கை தட்டுங்க. இது நான் வாழுகிற ஆலயம். வியாதிக்கு இதை விற்க மாட்டேன், அசுத்தத்திற்கு விற்க மாட்டேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன். வேலூர் பட்டணத்தை பார்த்து பரலோகம் சொல்லணும், this is not for sale. இது விற்பனைக்கு இல்லை. வாலிப பிள்ளைய பார்த்து பரலோகம் சொல்லணும், இந்த வாலிப பிள்ளை விற்பனைக்கு அல்ல, இது என் சொந்த பிரயோஜனத்திற்கு, இது என் சொந்த பிரயோஜனத்திற்கு, சொந்த பிரயோஜனத்திற்கு வைத்திருக்கிறத ஒரு மனுஷனும் விற்க மாட்டான். அதுக்கு எத்தனை கோடி பணம் கேட்டாலும் I prophesy you are not for sale. பயப்படாத வாலிப தங்கச்சி, உன்னை அப்படி வித்துற மாட்டார். நீ பயப்படுகிற இடத்துல உன்னை விட்டு போட மாட்டார். அந்த அக்கினி இறங்கி வருது. கொஞ்சம் கண்ணை மூடுங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க, கொஞ்சம் கை தட்டுங்க. உன்னை அப்படி வித்துற மாட்டார், உன்னை அப்படி வித்துற மாட்டா, உன்னை அப்படி வித்துற மாட்டா, உன்னை விற்க மாட்டா, உன்னை விற்க மாட்டா. கொஞ்சம் கையை தட்டுங்க. உன்னை விற்க மாட்டா, உன்னை விற்க மாட்டா. கொஞ்சம் ஆவியில நிரம்புங்க. உன்னை விற்க மாட்டா, உன்னை விற்க மாட்டா, உன்னை விற்க மாட்டா, உன்னை விற்க மாட்டா. கொஞ்சம் கை தட்டுங்க. உன்னை விற்க மாட்டா. இல்ல பாத்தா உன்னை விற்க மாட்டா, உன் குடும்பத்தை விற்க மாட்டா. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. உன்னை விற்க மாட்டா, உன்னை விற்க மாட்டா. கொஞ்சம் கை தட்டுங்க. உன்னை விற்க மாட்டா. You are not for sale. உன்னை விற்க மாட்டா. கொஞ்சம் கை தட்டுங்க. நீ பயன்பட போகிறாய். உன்னை பயன்படுத்துவார், உன்னை பயன்படுத்துவார். நீ விற்பனைக்கு இல்ல. Holy Ghost, Holy Ghost. கொஞ்சம் கை தட்டுங்க. சிலர் மேல அந்த அபிஷேகம் இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது. ஏய் ஏய், அலாபாக்கா ரியா தலாமா. உன்னை விற்க மாட்டா, உன்னை விற்க மாட்டா. கொஞ்சம் கை தட்டுங்க. நீ விற்பனை கல்ல, 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 நீ விற்பனை கல்ல. ஏய், நீ விற்பனை கல்ல, நீ விற்பனை கல்ல, நீ விற்பனை கல்ல. ஓரா பாசியா அல்பரா பாசியா. கொஞ்சம் கொஞ்சம் கை தட்டுங்க. உன்னை விற்க மாட்டா. என்ன வித்துட்டீங்களான்னு கேட்டீங்கல்ல, உன்னை விற்க மாட்டா. You are not for sale. You are not for sale. Holy Ghost. ஓரா பாபாயா. கொஞ்சம் கொஞ்சம் கை தட்டுங்க, கொஞ்சம் கை தட்டுங்க.
அநேகர் மேல வல்லமை வல்லமை கையில் எடுத்து பயன்படுத்த போகிறார். 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 கீழே வைக்க மாட்டார். கீழே வைக்க மாட்டார். ரெஸ்ட் இல்லாம பயன்படுத்த போறார். ரெஸ்ட் இல்லாம பயன்படுத்த போறார். கீழே வைக்க மாட்டார். ரெஸ்ட் இல்லாம ரெஸ்ட் இல்லாம ரெஸ்ட் இல்லாம இரவு பகலும் ஒன்னு உபயோகப்படுத்த போறார். ஓ வாய், ஓ கை, ஓ கால்கள் லேபாரா காட்டா எல்ஷடாய் ஊழியத்தை இடைவிடாமல் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இன்னைக்கு வந்திருக்கிற சில குடும்பங்கள் வீட்டுல சும்மா இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, வேஸ்டா சும்மா இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, கர்த்தர் உன்னை கையில் எடுக்க போகிறார். ஒரு சிறு பையன் கையில 3 நாள் 5 அப்பமும் 2 மீனும் உபயோகம் இல்லாமல் இருந்தது. தேவை வந்த போது அதை இயேசு கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெருக பண்ணினது போல ரொம்ப வருஷமா படிச்சு முடிச்சிட்டு சும்மா இருக்கிற சிலரை கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். அன்எம்ப்ளாய்மென்ட் உடைகிறது. வேலை இல்லாத அனுபவங்கள் உடைகிறது. 8 வருஷமா சும்மா இருக்கேன்னு சொன்ன யாரோ ஒருவருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கெட் ரெடி, கெட் ரெடி, உன்னை பயன்படுத்த போகிறார். உபயோகம்னு தெரிஞ்சிட்டுன்னா கீழே வைக்க மாட்டார். கற்றுக்கொள்றீங்களா? இஃப் யூ ஆர் யூஸ்ஃபுல், அதுக்கு நான் சாட்சி, லிவிங் விட்னஸ். லிவிங் விட்னஸ். குடிச்சிட்டு தெருவுல படுத்து கிடப்பேங்க. யாரோ எங்க வீட்டுக்கு தகவல் சொல்லுவாங்க. எங்க அம்மா நண்பர்களை கூட்டிட்டு வந்து என்ன தூக்கிட்டு வீட்டுல போவாங்க. கல்யாண வயதுல இருக்கிற என்ன உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணி என்ன படுக்க வைப்பாங்க. ஒரு நாள் தேவராஜ்யத்துக்கு நான் உபயோகம்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன விடல. ஒரு மாதத்துல 28 நாள் ஊழியம் செய்யற மாதிரி என்ன கையில வச்சிருக்கிறார். விற்கப்பட்டவன், ஒரு நாள் விற்கப்பட்டவன், பிசாசுக்கு விற்கப்பட்டவன், வியாதிக்கு விற்கப்பட்டவன். வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. எப்பக்கா உணர்வு வரும்? வேடிக்கை பார்க்காதீங்க. மகிழ்ச்சியின் மகுடம் என் மணவாளனே, மகிழ்ச்சியின் மகுடம். அப்போ விற்கப்படாம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருங்க. சிம்பிளா புரியுதா? பிரயோஜனமா இருங்க. ஜெபத்துக்கு பிரயோஜனமா இருங்க. 4 ஆத்துமாக்கள் நல்லா வாழ்றதுக்கு பிரயோஜனமா இருங்க. பெருசா மைக்கு பிடிச்சு பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியம் இல்லைங்க. வாழ்ந்து காட்டுங்க. கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுங்க. ஏன் உயிரை கொடுத்து கத்துறோம் தெரியுமா? பேசுற எங்களுக்கு சீரியஸ்னஸ் இல்லைன்னா கேட்கிற உங்களுக்கு வராது. என்கிட்ட யாரோ சொன்னாங்க, இப்படி கத்தி கத்தி பேசுனா உங்களை நம்பி இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? அதெல்லாம் மறந்துதான் கத்துறோம். நீங்க ஏதாவது எனக்கு தர போறீங்களா? இல்ல. பட் ஐ அம் சேயிங் தி ட்ரூத். சத்தியத்தை சொல்றோம். யாராவது ஒரு 10 பேர் உணர்வடைய மாட்டாங்களான்னு சொல்றோம். ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க. கஞ்சா ஞானேஷ்னு சொல்லுவாங்க. என்ன இன்னைக்கு பிரதர் ஞானேஷ், ஐயான்னு கூப்பிடுறாங்க, பாஸ்டர்னு கூப்பிடுறாங்க. இதுக்கு நான் எவ்வளவு வேணும் பார்த்துருவாங்க. வர வேண்டிய போஸ்டர் இது. ஆனா என்ன வாழ வைத்தா, என்னை வாழ வைத்தா. எல்லாருக்கும் எல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை அண்ணே. ஆனா சொல்றேன், ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது இந்த தேவன் உங்களுக்கு தேவைப்படுவார். அப்போ சுத்தி வளைச்சிட்டு அவர்கிட்ட வர்றதுக்கு இப்பவே வர்றது நல்லது. எங்க கணக்கு வாத்தியார் என்கிட்ட சொன்னார், டேய் 10ஆம் கிளாஸ்ல நீ கணக்கு போடாம ஹோம்ஒர்க் செய்யாம ஏமாத்துற, உன் வாழ்க்கையில எப்போது நீ என்ன நினைப்பன்னு சொன்னார். கணக்கு வாத்தியார் போட்ட சாபம் இன்னைக்கு நிறைவேறுது. மளிகை கடைக்கு போனா கால்குலேட்டர் இல்லைன்னா மளிகை கடைக்கு போக மாட்டேன். 25 கூட்டல் 25ன்னா 50ன்னு சொல்லிடுவேன். 23 + 27ன்னா இன்னைக்கும் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்றேன். ஏன் தெரியுமா? கணக்கு வாத்தியாருக்கு டிமிக்கி கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது. நான் சொல்றது புரியல உங்களுக்கு? ஒரு காலம் புரியாது இருப்பதாக. இது 3ஆம் அறிக்கை. எங்க ஆஃப்டர் ஆல் ஒரு கணக்கு வாத்தியாரை ஏமாத்துனது இன்னைக்கு வரைக்கும் எஃபெக்டிவ். கணக்கு போடாம கணக்கு வாத்தியாரை ஏமாத்துனது இன்னைக்கு அவரையும் மறக்கல, அவர் பேரையும் மறக்கல, ராதாகிருஷ்ணன்.
மறக்கல. 2003 படிச்சேன் 10ஆம் கிளாஸ். எத்தனை வருஷம் ஆச்சு. ராதாகிருஷ்ணன் சார் இருக்காரா என்னன்னு தெரியல. அவரை நான் மறக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு அவரை ஏமாத்தினேன். தேவனை மறந்து வாழ முடியாது சார். கணக்கு மறந்து வாழ முடியாதுங்கிறது எவ்வளவு உண்மையோ அதை விட உண்மை தேவனை மறந்து வாழ முடியாது. தேவனை மறந்து வாழ முடியாது. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு நினைக்கலாம் பணம் 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 பணம்னு. சென்னையில ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர், அவருடைய மனைவி, அவங்களும் she was also a doctor. போதுமான ஆக்சிஜன் இல்லை. ஒரு அரை மணி நேரம் என் மனைவிக்கு வெண்டிலேஷன் கொடுங்க, 10 லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கி போட்டாங்க. உன் பணத்தை கொண்டுட்டு வெளியில போன்னு சொல்லி விரட்டிட்டாங்க. தான் கையில அந்த டாக்டர் மரித்து போனாங்க. தெரியுமா, பணம் உன்னை காப்பாத்தாது. நான் உங்களை த்ரெட்டன் பண்ணல. மணி ஓன்ட் ஹெல்ப் யூ, மணி ஓன்ட் ஹெல்ப் யூ. சில விஷயத்துக்கு கர்த்தர் தேவை, சில விஷயத்துக்கு தேவன் தேவைப்படுவார். அது ஆரம்பத்திலேயே நீங்க அவரை பிடித்து கொண்டீர்களானால் சமாதானத்தோடு வாழ முடியும். கை தட்டுங்க பார்க்கலாம். உபயோகமாய் மாறிவிடுங்கள். பி ப்ராஃபிட்டபிள். உபயோகமாய் மாறிவிடுங்கள். உங்களை விற்க மாட்டார், மாறாக கையில் வைத்து பயன்படுத்துவார். ரொம்ப வருஷமா சும்மா இருக்கிற சிலருக்கு வேலை வருகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். யுவர் டைம் இஸ் கம். வீட்டுல இருக்கிறேன், சாப்பிடுறேன், தூங்குறேன், குளிக்கிறேன், ரொட்டீனா ஒரே வேலை செய்துட்டு இருக்கேன், நான் என்ன வாழ்க்கை வாழுகிறேன்னு கேட்கிற சிலர் ஆயத்தப்படுங்கள். எஜமான் கையிலே அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கையில் ராஜமுடிகளாய் சிலரை கர்த்தர் மாற்ற போகிறார். இதோ வேலூர் பட்டணத்திலே அன்எம்ப்ளாய்மென்ட் ஸ்பிரிட் உடைய போகிறது. பிரயோஜனம் இல்லாதவர்கள் உன் வீட்டில் இருக்க கூடாது. ஓபேத் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் மிருக ஜீவன்கள் எல்லாம் இல்லாம சேகே பருஷல பாபா உன் தேசத்தில் இனி பட்டயம் உலாவுவதில்லை, உன் தேசத்தில் இனி பஞ்சம் வருவது இல்லை என்று சொல்லுகிற கர்த்தர் நல்ல கைத்தட்டி உன் மிருக ஜீவன், உன் ஆடு மாடுகளுடைய பெருக்கம் இனி காணப்போகிறார். பிரயோஜனம் உள்ள குடும்பம். 5-10 நிமிஷம் வேகமா கற்றுக்கொள்ள போகிறோம். என்னாகமம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். நம்பர்ஸ் சாப்டர் 17 verses 1. என்னாகமம் 17:1. என்னாகமம் 17:1. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சமாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுக்களிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. அவனவன் பெயரை கவனிங்க. 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுது. கொஞ்சம் பேசுங்க, சீக்கிரமா நம்ம முடிக்க போகிறோம். சொல்லுங்க, பிரயோஜனமா இருக்கா உங்களுக்கு? டைம் வேஸ்ட் பண்றோமா? சரி, ஒவ்வொரு கோலை வாங்கி 12 கோலை வாங்குவாயாக. 6வது வசனம் வேகமாய் வாசிக்கலாம். மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னான். அப்பொழுது அவருடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவரிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. வந்து போறீங்க. என்ன டிசிப்ளின் எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரையில வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. சரி, கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய டிஸ்டர்பன்ஸ். நல்ல கையை சச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை சச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ சமூகத்துக்கான மரியாதையே இல்லாம போயிட்டு பாத்தீங்களா? ஒரு அரசியல் கூட்டத்தில் இப்படி எல்லாம் போக முடியுமா சொல்லுங்க? கொட்டி உட்கார வச்சிட மாட்டாங்க. தேவன் எண்ணமற்று போனார். அதான் தேவன் எண்ணமற்று போனார். இப்ப ஏன் விற்க மாட்டார் சொல்லுங்க? செய்தி புரியுதா உங்களுக்கு? அவரு விற்கிறாரோ இல்லையோ, எனக்கு உங்களை வித்துறணும்னு தோணுது. OLXல போட்டு வித்துடலாமான்னு தோணுது. எப்படி உங்களை வீடுகள்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதனாலதான் இங்க அனுப்பியிருக்காங்கன்னு யாரோ சொல்றாங்க. ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. தமிழ்ல அப்படி இருக்கு. இங்கிலீஷ்ல ஆரோன்ஸ் ராட் ஆல்சோ ஒன் அமாங் them. 10ஓட 11 அவனும் இருக்கான்னு போட்டிருக்கு. அவங்களும் உலகத்துல ஒண்ணுங்க, அவங்களும் வேலூர்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் தனித்துவமா இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள்.
ஆரோனின் கோலும் அவர்களுடனே இருந்தது என்று சொல்லுவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. உங்களை தனித்துவமாய் நிறுத்துவதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். அந்த பிள்ளையும் அவங்கள ஒண்ணு, அந்த சபையும் அவங்கள ஒண்ணு, அந்த ஊழியக்கார. நான் சொல்றேன், மற்றவங்க எதுக்கு இயேசு கிட்ட வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சாதிக்க வந்திருக்கிறேன், நான் ஜெயிக்க வந்திருக்கிறேன், வாழ்ந்து காட்ட வந்திருக்கிறேன். அவங்களும் அந்த விசுவாசிகள்ல ஒண்ணுன்னு சொல்றதுக்கு அழைக்கப்படல. ஆரோனின் கோல் தனித்து காணப்படணும். கையை தட்டி. நாட்கள் வரப்போகிறது, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் நீங்கள் திரும்பவும் வித்தியாசத்தை காண்பீர்கள். கையை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஆண்டவர்கிட்ட எப்பவும் ஜெபிப்பேன், ஏன் பிரசங்கம் அவர்களை போல இருந்ததுன்னு யாரும் சொல்லக்கூடாது, ஏன் ஆராதனை அவர்களுக்குள் ஒன்றாய் இருந்ததுன்னு சொல்லக்கூடாது. I want to be distinct, I want to be unique, I want to be distinguished by God. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கோசே நாட்டிலே தம்முடைய ஜனத்தை வித்தியாசப்படுத்தி விசேஷப்படுத்தி காட்டுகிறவர். இந்த கூட்டத்திற்கு பிறகு நீங்களும் 10-11 சொல்லவே கூடாது. உங்க வேலை ஸ்தலம், நீ படிக்கிற இடம், உங்க வீடு, உங்களை பார்க்கும் போது சொல்லணும், இவர்கள் நீதிமான். கை தட்டி. ஆரோனின் கோலும் அவர்களுடனே இருந்தது. 7வது வசனம். அப்ப கவனிங்க, அந்த கோல்களை கவனிங்க. எல்லாரோடு ஒன்னாக இருந்தவன், 10-11 இருந்தவன், ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஒரே போல் காட்சி அளிக்கப்பட்டவன். கவனிக்கிறேன் சொல்றவங்க கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரை போல காட்சி அளிக்கப்பட்டவன், ஒன் அமாங் தெம், வித்தியாசமே இல்லாமல் எல்லாரை போல சரிக்கு சமமாய் வாழ்க்கையை வாழ்ந்தவன். இப்பொழுது அவனை பற்றி என்ன சொல்லுது? 7வது வசனம் வாசிக்கலாம். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய, லிசன், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தான். இனி ஒரு தடவை சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தான். சத்தமா சொல்லுங்க, உங்களை வித்தியாசப்படுத்துகிற இடம், உங்களை வேறு மனுஷனாய் மாற்றுகிற இடம் பியூட்டி பார்லர் அல்ல, தேவ சமூகம். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ சமூகம், God's presence. கொஞ்சம் நம்ம இதை கற்றுக்கொள்ள போறோம். அண்ணன் கவனிங்க, அண்ணன் கவனிங்க, கொஞ்சம் இதை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த கோல்களை எங்க கொண்டு வச்சாங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சியின் பெட்டியிலே வைத்தார்கள், தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வைத்தார்கள். அந்த 12 கோல்களையும் தேவ சமூகத்திலே வைத்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் வாசிக்கலாம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசித்த போது, இதோ தேவியின் குடும்பமாகிய குடும்பத்தாருக்கு உரிய ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்திருந்தது. நான் சொல்லுகிறேன், 10-11 இருந்த ஒருவனுடைய வாழ்க்கை இப்பொழுது வித்தியாசப்பட தொடங்கிவிட்டது. நான் சொல்லட்டுமா, நம்மளை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுகிற ஒரு இடம்னு ஒண்ணு உண்டுன்னா அது தேவ சமூகம் மட்டும்தான். அது நம்மளை வாழ வைக்கிற இடம். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு கோலை வெட்டியாச்சுன்னா அதுக்கு உயிர் இருக்குமா? ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளை, ஒரு பிராஞ்சை வெட்டிட்டீங்கன்னா அதுல உயிர் இருக்குமா? இருக்கா? there is no life, there is no hope. ஆனா போட்டோசிந்தசிஸ்னு சொல்றாங்களே, படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த போட்டோசிந்தசிஸ்னா என்னன்னா, ஒரு செடி வளருவதற்கு சில மூலக்கூறுகள் தேவை. என்ன தேவை? வெயில் தேவை, தண்ணி தேவை, மண்ணு தேவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெயில் தேவை. என்ன உற்சாகமா சொல்றியம்மா? பொங்கலுக்கு 2500 ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்களோ அப்படி சொல்லுங்க. பொங்கலுக்கு 2500 ரூபாய் வந்திருக்குன்னா எப்படி தகவல் சொல்லுவீங்களோ அப்படி சொல்லுங்க. ஏக்கா 2500 ரூபாய் வாங்கிட்டியாளா அப்படின்னு கேட்பீங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுங்க. மண்ணு தேவை, தண்ணி தேவை, சூரியன் தேவை. ஆனா உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய சமூகத்துல மண்ணு கிடையாது, தேவனுடைய சமூகத்துல தண்ணி கிடையாது, தேவனுடைய சமூகத்துல வெயில் கிடையாது. ஆனால் தண்ணி இல்லாம, மண் இல்லாம, வெயில் இல்லாம இந்த கோல் துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை கொடுத்திருக்கிறது. ஏன்னா கவனிங்க, மற்றவங்க எல்லாம் சூரியனை நம்புறாங்க, நாங்க சூரியனை படைச்சவரை நம்புறோம்.
கேட்கல கேட்கல. They are trusting in creations. We are trusting in creations. நான் இத பேசும்போதே ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உணர்கிறேன். அவங்க சூரியனை நம்புறாங்க, சூரியன்ல இருந்து வரக்கூடிய வைட்டமின் டி நம்புறாங்க. நாங்கள் சூரியனை உண்டாக்கினவரை நம்புகிறோம். அதனாலதான் யோசுவா சொல்லுகிறார், சூரியனை படைத்தவரை நம்பினதுனால என்னால சூரியனையும் சந்திரனையும் நிறுத்த முடியும். கைத்தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்க பணம் இல்லைன்னா வாழ முடியாது, யாரோ சொல்றாங்க உலகத்துல தயவு இல்லைன்னா வாழ முடியாது, யாரோ சொல்றாங்க அரசியல் உதவி இல்லைன்னா வாழ முடியாது. நான் சொல்லுகிறேன், ஒரு நம்பிக்கையற்ற கோல் தேவ சமூகத்துல ஒரே ராத்திரியில துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை கொடுக்க முடியுமானா டேக் அட்வான்டேஜ். இந்த சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க, 1 மணி நேரம் இந்த சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க. இந்த சமூகம் உங்களை வாழ வைக்கும், இந்த சமூகம் உங்களை பயன்படுத்தும், இந்த சமூகம் உங்களை உபயோகப்படுத்தும். நான் இப்படி சொல்லட்டுமா, துளிர்த்தது, பூ பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது படித்தவர்களுக்கு தெரியும், படிக்காதவர்களுக்கும் தெரியும். துளிர்க்கிறது ஒரு காலம், பூக்கிறது ஒரு காலம். எல்லா காலமும் பூ பூக்குமாமா? எல்லா காலமும் கனி காய்க்குமா? இல்ல. ஆனா கர்த்தர் நினைச்சா எல்லா காலத்தையும் ஒரே ராத்திரியில கொண்டு வர அவரால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? If God decides, நீங்க நினைக்கிறீங்களா இனி எப்ப பூ பூத்து இனி என் பூ பூக்கிற காலத்தை நான் இழந்துட்டேனே? நோ. கர்த்தர் நினைச்சா சீசன் இல்லாத காலத்திலையும் உனக்கு சீசன் தர முடியும். வாய்களை திறந்து ஜெபிங்க. நீங்க நினைக்கலாம் ஒவ்வொன்னா நடந்தா நான் எப்போ சாதிக்கிறது, நான் எப்போ செட்டில் ஆகிறது? பயப்பட வேண்டாம். கர்த்தர் சமூகத்துல காலங்கள் இல்ல, கர்த்தர் சமூகத்துல காலங்கள் இல்ல. கர்த்தர் சமூகத்துல ஒரே ராத்திரியிலே துளிர்த்தது, ஒரே ராத்திரியிலே பூ பூத்தது. இப்படி சொன்னாரா ஐயா? இப்படி சொன்னாரா? இப்போ என் சமூகத்துல வந்திருக்க, இப்ப துளிர்க்க மட்டும்தான் செய்ய முடியும். பூ பூக்கிற காலத்துல வா, உன்னை பூ பூத்து தரேன்னு சொல்லல. காலத்தை உண்டாக்கினவருக்கு எதையும் மாற்ற முடியும். கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிங்க. கற்றுக்கொள்றீங்களா? காலத்தை படைச்சவருக்குங்க. கவனிங்க, இன்னைக்கு ஊழியக்காரங்கன்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கஞ்சிக்கு வழி இல்லாம 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு ஊழியத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. நோ, அதெல்லாம் முடிஞ்சது, அந்த காலம் எல்லாம் முடிஞ்சது. மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 82.3 CGPA, but first class with distinction பாஸ் ஆயிட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கோம். அதனால நீ சிலர் வந்து ஊழியக்காரங்களை பாக்குற விதமே என்னன்னா, பாவம் யாரு பத்த பிள்ளையோ 5க்கு 10க்கு அலையிறாங்க. நோ, இன்னைக்கு யார் ஊழியம் செய்யறாங்கன்னு போய் பாருங்க. Who is doing ministries for God? அப்படி ஒரு பழக்கம் ஜனங்களுக்குள்ள ஒரு வசைப்பாட்டு வந்திருக்கு. பாவம் வேலை கிடைக்கல போல 5க்கு 10க்கும் தென்றாங்க, அதனால பாவம் யார் பத்த பிள்ளை ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. நோ சார், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடி. சிலருடைய ஆட்டிடியூட் பா, சில தோரணை அப்படிதான் இருக்கும். நாங்க நினைப்போம் இது யார் பத்த பிள்ளையோ. புரியுதா உங்களுக்கு? அதாவது ஊழியம் செய்யறதுங்கிறது எல்லா வேலைக்கும் மேற்பட்ட வேலைங்கிறது நமக்கு தெரியணும். ஆனா அத வச்சு அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நான் சொல்லலையே. அப்படித்தானா? அதுல வசனத்தை உபதேசிக்கிறவர்களை 2 மடங்கு கனத்துக்கு பங்குள்ளவர்களா எண்ணணும்னு பைபிள்ல இருக்கு. சிலர்லாம் நான் பார்த்திருக்கிறேன், மதிக்கிறதே இல்லை. அவங்க என்ன மதிக்க வேண்டாம். பவுலே ஒரு இடத்துல சொல்றாருன்னா, எல்லாராலும் துடைத்து போடப்படுகிற கந்தை துணின்னு. அப்போஸ்தலர்களில் சிறியவனா இருந்தாலும் நான் எல்லாரிலும் அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன், ஐ அம் a toilet paperன்னு சொல்றான். ஐ அம் a tissue used in toilet. மோஷன் போயிட்டு துடைப்பாங்களே அந்த டாய்லெட் பேப்பர்னு தானே சொல்றான். அதனால we are nothing, but don't humiliate man of God. தேவ மனுஷர்களை ஹியூமிலியேட் பண்ண கூடாது. கையை சச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கையை சச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் உங்களை யூடியூப்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன்னா, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமுக்குங்க, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்னா சொன்னேன். வசனத்தை தானே கேட்க சொல்றோம். 2 வார்த்தை கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ காலங்கள் யார் கையில இருக்கு சார்? நான் ஆண்டவர் கேட்கிறாரு, மண்ணை நம்புற நீ என்ன நம்ப மாட்டேங்கிறியே, சூரியனை நம்புற நீ என்ன நம்ப மாட்டேங்கிறியே. நான் ஆண்டவர்கிட்ட கழிஞ்ச வருஷம் ஒரு வெகுளியா கேட்டேன், ஆண்டவரே அதிகமா பயன்படுவதற்கு நான் என்ன செய்யணும், எதை மாற்றணும்?
எந்த ஸ்டாண்டர்டை மாற்றணும்னு ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அன்னாளை பிள்ளைத்தாட்சி ஆக்கின இடத்திற்கு நீ வா. புரியல இன்னும். அன்னாளை பிள்ளைத்தாட்சி ஆக்கின இடம் எது? அன்னாளுடைய கண்ணீரை துடைத்த இடம். நான் சொல்லட்டுமா? இந்த தேவ சமூகம் உங்களை வாழ வைக்கும். வந்து பாருங்க சகோதரா, இந்த தேவ சமூகத்துல 1 மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க. இந்த தேவ சமூகத்தை பயன்படுத்தி பாருங்க. கர்த்தர் அதற்கு பிறகு என்ன ஆசீர்வதிக்கலன்னா நீங்க கேளுங்க. இந்த சமூகத்துல வந்தவர்கள் ஒருவரையும் அவர் வெறுமனே அனுப்பினது இல்லை என்று சொல்றவங்க கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஓ ரபா ஷரபா ஹந்தராதியா. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை கூட்டத்துல நான் அடிப்படையா சொல்லி வர்றேன், அவர் நம்மை விற்பதற்கான காரணம் என்ன? நான் பிரயோஜனம் இல்லை. அப்ப நான் பிரயோஜனம் ஆயிட்டா என்ன விற்க மாட்டார், மாறாக என் கையில வச்சு பயன்படுத்துவார். அப்ப நான் பிரயோஜனமா உபயோகமா மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, தேவ சமூகம். அந்த தேவ சமூகத்துல வந்த உங்க வாயை கர்த்தர் பயன்படுத்துவார், உங்க கைகளை பயன்படுத்துவார். நான் இப்படி சொல்லட்டுமா? சீஷர்களை பார்த்து இயேசு அதான் சொன்னார், 1 மணி நேரமாகிலும் என் கூட இருந்து ஜெபிக்க கூடாதான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு மேல அவர் கூட செலவிட்டுட்டா உங்க அவயவங்கள்ல ஏதோ ஒரு பகுதி கர்த்தரால பயன்படுத்தப்பட தொடங்கிவிடும். உங்க கண்கள் தரிசனத்தை பார்க்கும், உங்கள் காதுகள் தேவ சத்தத்தை கேட்கும். நான் இதை ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னு தெரியுமா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி 10 வார்த்தை பேசினேன்னா அதுல 9.25 வார்த்தை கெட்ட வார்த்தையா தான் இருக்கும். நான் கெட்ட வார்த்தை பேசுறவன் மட்டுமல்ல, கெட்ட வார்த்தை சொல்லி கொடுக்குறவன். அப்படின்னா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எங்க கிளாஸ்ல கெட்ட வார்த்தை படிக்கிறதுக்கு என்கிட்ட வருவாங்க. 2 வார்த்தை சொல்ல, அவன் நான் அந்த வார்த்தை பேசும்போதே அவன் அழணும், அப்படி ஒரு வார்த்தை சொல்லன்னு என்கிட்ட சொல்லி வந்திருக்காங்க. நல்ல தண்ணி அடிக்க சொல்லி கொடுத்தவன். அப்படிப்பட்ட துன்மார்க்கன், பாவிகளிலும் பிரதான பாவி. ஆனால் கிருபை பெற்ற என் கூட படிச்சவங்க இன்னைக்கும் சில நேரம் சில காரியங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க, பேங்க் கேபிட்டல் லெட்டர்ல கெட்ட வார்த்தை பேசுற ஆளு. கவனிங்க, சாதாரணமா பேசுற ஆள் இல்லை. ஆனா இவ்வளவு தூரம் பைபிள் பார்க்காம வசனம் பேசுறேன்னா அதுக்கு ஒரே ஒரு தகுதி, தேவ சமூகங்க. தேவ சமூகம். நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல அழகுள்ளோ யாரையும் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பாடுவோம், இயேசுவை போல எல்லாரும். இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை, பூரண அழகுள்ளவரே. ப்ளீஸ் போதும் வேறே வேண்டாம் எந்த இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கித்தேன். மறுபடியும் சம்பூரண அழகுள்ளோ என்னை. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மாணிக்கத்தை விட்டி. ஒரு தடவை கூட உள்ளவரே நீர் போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணு. கை தட்டி சொல்லுவோம், இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்போது இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. சத்தமா, இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்போது இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை, பூரண அழகுள்ளவரே. நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த
இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. நான் அனுபவிச்சு சொல்றேன், இந்த இடத்துக்கு வந்தவங்க ஒரு நாளும் தோற்று போனதில்லை. சும்மா நாளும் வந்து இருந்துட்டு போங்களே, ஒரு மணி நேரம் சும்மா வந்து உட்கார்ந்து அழுதுட்டு போங்களே. உங்க சர்ச்சில் ஆல்டர் இருக்குன்னா போய் அழுங்களே. உங்க சர்ச்சில் யாரும் இல்லாத ஒரு இடம், உங்களுக்கு பெரிய வீட்டுல வசதி இல்லை, ரூம் இல்லைனாலும் பரவாயில்லை, ஒரு பாய் விரிச்சு ஒரு சேர் எடுத்து போட்டு ஒரு அரை மணி நேரம் அவர் சமூகத்துல உட்கார்ந்து அழுதுட்டு போங்களே. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற இடம், உங்களை வாழ வைக்கிற இடம், உங்களை தேற்றுகிற இடம், உன்னால முடியும்னு சொல்லுகிற இடம், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நம்பிக்கை கொடுக்கிற இடம், உங்களை கொஞ்சம் கை தட்டுகளை, உங்களை வாழ வைக்கிற இடம், உங்களை வாழ வைக்கிற இடம். இந்த சமூகத்துல வந்து என்ன ஒரு நாள் அவர் விருதாவா அனுப்பினதே இல்லை, ஒரு நாள் விருதாவா அனுப்பினதே இல்லை. எத்தனை பேர் இந்த நாளிலிருந்து தேவ சமூகத்தை அட்வான்டேஜ் எடுக்க போறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், மண்ணை நம்புறோம், கர்த்தரை நம்ப மாட்டேங்கிறோம். சூரியனை நம்புறோம், சூரியனை படைச்சவரை நம்ப மாட்டேங்கிறோம். இன்னைக்கு என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கல, என்ன கர்த்தர் உயர்த்தல, என்ன மேன்மைப்படுத்தல, நானும் 10-11 தான் இருக்கிறோன்னு புலம்புறோமே. ஆனா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க, இந்த சமூகத்தை எவ்வளவு பயன்படுத்துனீங்க? இந்த சமூகத்தை எவ்வளவு பயன்படுத்தினீங்க? இந்த சமூகத்தில் எவ்வளவு நேரம் வந்து உட்கார்ந்தீங்க? எபிரேயர் 4:2 சொல்லுகிறது, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலதான் நமக்கும் அறிவிக்கப்பட்டது, ஆனால் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், more than 1 hour, ஒரு மணி நேரங்களில் ஏதோ ஒன்றை கர்த்தர் பயன்படுத்த தொடங்கிவிடும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சிலரை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். உங்களை பிரயோஜனப்படுத்துகிறது நான் அல்ல, உங்களை பிரயோஜனப்படுத்துகிறது கூட்டம் நடத்துகிறவர்கள் அல்ல. எந்த மளிகை கடையும் உங்களை பிரயோஜனப்படுத்த முடியாது, எந்த பியூட்டி பார்லரும் உங்களை பிரயோஜனப்படுத்த முடியாது, எந்த வேதாகம கல்லூரியும் உங்களை பிரயோஜனப்படுத்த முடியாது. தேவ சமூகம் உன்னை உபயோகம் உள்ளவனாய் மாற்றிவிடும். கைத்தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓ ராமா சைகேனி யாந்தாலாபா. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம முடிக்க போகிறோம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார், என்னெல்லாமோ சொல்றோம். ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்ன மறந்துட்டார். நான் சொல்றேன், அதை இந்த சமூகத்துல வந்து சொல்லுங்களேன். ஆண்டவர் சில நேரம் சமாரியா ஸ்திரீ எத்தனை பேருக்கு தெரியும்? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சமாரியா ஸ்திரீ எத்தனை பேருக்கு தெரியும்? வேலூர் பக்கத்துல இருக்கிற காட்பாடியில் இருக்கிற சமாரியா ஸ்திரீ. நல்ல கவனிங்க, அந்த சமாரியா ஸ்திரீ என்ன செய்தால் தெரியுமா? சமாரியா ஸ்திரீயை பற்றி யோவா 4 நீங்க படிச்சு பார்த்தீங்க, ஒரு இடத்துல கூட ஆண்டவர் அவள் புகழ்ந்ததாக பைபிள்ல இல்லனே. ஒரு இடத்துல கூட அவள் இயேசுவை மகிமைப்படுத்தினதாக பைபிள்ல இல்ல. இயேசு போய் எனக்கு தாகத்துக்கு தானு கேட்கிறார். அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? நீ யூதன், நான் சமாரியா ஸ்திரீ, யூதர்கள் சமாரியர்களுடைய சம்பந்தம் கலக்க கூடாது இருக்க நீ என்னிடத்தில் எப்படி தண்ணீர் கேட்கலாம்? இதெல்லாம் மரியாதையான வார்த்தையா? இதெல்லாம் மரியாதையான வார்த்தையா? அதோட இல்ல, அதை அடுத்து சொல்றா, கிணறு ஆழமா இருக்கு, மொண்டு கொள்ள உம்மகிட்ட பாத்திரம் இருக்கான்னு கேட்க. மரியாதையான வார்த்தையா இது? எங்களுக்கு இந்த கிணற்றை தந்த யாக்கோபை விட நீர் பெரியவரான்னு கேட்கிறா. நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் இங்கே தண்ணீர் குடித்ததுண்டுன்னு சொல்றா. எங்கேயாவது ஒரு மரியாதையை உங்களால பார்க்க முடியுமா? இயேசு பிசாசை துரத்தும் போது பிசாசு கூட மரியாதையா பேசிச்சு. உன்னதமான தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உங்களுக்கு என்ன, எங்களை துரத்தி விடாதபடி தேவன் பேரில் வேண்டிக் கொள்ளுகிறோன்னு பிசாசு கூட மரியாதையா சொல்லிச்சு. ஆனா சமாரியா ஸ்திரீ ஒரு மரியாதையான வார்த்தை கூட பயன்படுத்தல. ஆனா ஆண்டவர் அவளை ஆசீர்வதிச்சார் தெரியுமா? ஏன்னு சொல்லட்டா, சண்டை போட்டாலும் அவர்கிட்ட பேசுங்க, கேள்வி கேட்டாலும் அவர்கிட்ட பேசுங்க, கோபப்பட்டால் அவர் சமூகத்துக்கு வாங்க, எப்படியாகிலும் அவரோடு ஐக்கியப்படுங்கள். அவர் உங்கள் கோல்களை துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை கொடுக்க வைப்பார். வாயை திறங்க. யாரும் ஜெபத்துக்கு டெஃபினிஷன் சொல்ல முடியாது. அந்தந்த மனிதனுடைய பிரச்சனை தான் ஜெபத்தின் வார்த்தைகள். no man can bring an ideology of prayer. ஒரு மனிதனும் ஜெபத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்க முடியாது, ஒரு மனிதனும் ஜெபத்திற்கு பேட்டர்ன் கொடுக்க முடியாது. அந்தந்த மனிதனுடைய வாழ்க்கையின் தேவை ஜெபத்தின் தேவைகளாய் மாறும். எலிசாட்ட கேளுங்க, எலிசா சொல்லுவா, என் ஜெபத்துக்கான மாதிரி என் பிரச்சனை தான் என் ஜெபத்துக்கான மாதிரி. என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினான். அதுதான் அந்த ஆளு ஜெபம். கானானிய ஸ்திரீட்ட கேளுங்க, உன் ஜெபம் என்னமா கேளுங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அது அந்த அம்மாவுடைய ஜெபம். பத்திமை குருடன் கேளுங்க, உன் ஜெபம் என்னன்னு கேளுங்க. இயேசுவேன்னு முன்னிலும் அதிக சத்தமிட்டு கூப்பிட்டா. ஒவ்வொருவருடைய ஜெபமும் ஒன்றில்ல, அவங்க பிரச்சனை அவர் ஜெப குறிப்பை உண்டாக்குகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க பிரச்சனை உங்களுக்கென்று ஒரு ஜெப குறிப்பை உண்டாக்கிவிடும்.
அப்ப தேவ சமூகம் ஒரு மனுஷனை துளிர்க்கவும் பூக்கவும் வாதுமை பழங்களை கொடுக்கவும் செய்யும். ஆனா ஒரு கேள்வி, இந்த சமூகத்தை எவ்வளவு பயன்படுத்துறோம்? சும்மா கூட்டத்துக்கு வந்துட்டு போனா மட்டும் போதாது. இந்த கூட்டங்கள் முடிஞ்ச பிறகு டெய்லி ஒரு சில மணி நேரமாகிலும் அவருக்கு செலவிடுங்க, அவருக்கு செலவிடுங்க. கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன். எங்க பச்சைக்கு போடுற கடலை மாவை முகத்துல தேய்ச்சிட்டு கலராவோன்னு நம்புற நாம, வீட்டுக்கு வெளியில கண் திருஷ்டிக்காக தொங்க போடுகிற சோத்துக்கத்தாழைய தலையில தேய்ச்சி முடி வளரணும்னு நம்புற நாம இந்த சமூகத்தை ஏன் நம்ப மாட்டேங்கிறோம்? வெக்கமா இல்லை நமக்கு? உலகத்தை நம்புறோங்க, நம்பிக்கையற்ற விஷயங்களை நம்புகிறோம். கொஞ்சம் கையை உயர்த்துங்க. சீரியஸ் ஆகுங்க, சீரியஸ் ஆகுங்க. எத்தனை பேர் தீர்மானிக்க போறீங்க, இந்த சமூகத்துக்கு நான் வரப்போறேன், இந்த சமூகத்துக்கு நான் வரப்போறேன், இந்த சமூகத்துக்கு வரப்போகிறேன். நம்பிக்கையற்று இருக்கிற சில வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்பிக்கை கொடுக்க போகிறார். ஜெபிக்க போறோம், ஜெபிக்க போறோம். உங்க கோல் துளிர்க்க போகிறது. அப்பப்போ நடக்கும்னு நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரே ராத்திரியில கர்த்தர் செய்வார். ஒரே ராத்திரியில மாற்றம் நடக்கும். ஒரு சிட்டிங்ல உங்க வாழ்க்கையை மாற்றுவார். நான் சொல்லட்டா, பல்லு சொத்த வந்துச்சுன்னு வைங்களேன். பல்லு சொத்த வந்துச்சுன்னா, சொத்த பல்லு வந்துச்சுன்னா நீங்க டாக்டர்கிட்ட டென்டிஸ்ட் போனீங்கன்னா டென்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 5 சிட்டிங் உட்காரணும்னு சொல்லுவாங்க. ஒரே நாள்ல பல்ல அடைச்சி சிமெண்ட் வச்செல்லாம் அடைச்சு விட மாட்டாங்க. கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி. என்னைக்காவது பல்ல அடைச்சிருக்கீங்களா? எல்லாம் ராங் நம்பர் எல்லாம் இருக்கு. கவனிங்க, 2-3 சிட்டிங் உட்கார்ந்தா மட்டும்தான் பல் அடைக்க முடியுங்க. ஆனா ஒரே சிட்டிங்ல ஒருத்தனுடைய கோலை துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை கொடுக்க பண்ணிட்டார், கொடுக்க பண்ணிட்டார், கொடுக்க பண்ணிட்டார், கொடுக்க பண்ணிட்டார். நான் கண்ணீரோடு சொல்றேன், என்ன வாழ வச்ச சமூகம் அண்ணே, என்ன வாழ வச்ச இடம் அண்ணே, என்ன தேசத்துக்கு முன்னாடி நிற்க வச்ச இடம், என்ன மனிதனாய் மாற்றின இடம், எனக்கு நம்பிக்கை கொடுத்த இடம், நீ ஜெயிப்பன்னு சொன்ன இடம், உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன இடம், உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்ன இடம், உன்னை தைரியப்படுத்துகிற இடம். நான் சொல்லுகிறேன், கணவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், மனைவி புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், பெற்றோர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இந்த சமூகத்தில் வருகிறவர்களை புரிந்து கொள்ளுகிற தேவன். வாசிக்க பார்க்கல. 9 வாசிக்க, சீக்கிரம் வாசிக்க. நம்ம ஜெபிக்க போறோம். 9வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களை எல்லாரும் காண கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எல்லாரும் காண வெளியே கொண்டு வருவார். அடுத்து வாசிக்கலாம். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டு போனார்கள். எல்லாரும் சொல்லுங்க, வாங்கி கொண்டு போனாங்க. ஏன் வாங்கி கொண்டு போனாங்க? அந்த கோல் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படவில்லை. அந்த கோல்கள் துளிர்க்கவும் இல்லை, பூக்கவும் இல்லை. நான் சொல்லுகிறேன், ஆரோனுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் அவங்களுக்கும் கிடைச்சது. தங்கச்சி, தம்பி, வாலிபர்கள், பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் உங்களுக்கும். இன்னும் ஒரு படி ஆழமா சொல்றேன், இயேசுவுக்கு கிடைச்ச அதே பரிசுத்த ஆவிதான் நமக்கும் கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க பயன்படுத்துவீர்களானால் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். உற்சாகம் குறையுதே, உற்சாகம் குறையுதே. யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா, எனக்கு வேற பைபிள், அவங்களுக்கு வேற பைபிள் கொடுத்தாருன்னு? எல்லாருக்கும் ஒரே பைபிள், எல்லாரையும் நேசிக்கிற தேவன் எல்லாருக்கும் ஒரே சமூகம் தான் கொடுக்கிறாரு. ஆனா சிலர் இந்த சமூகத்தை பயன்படுத்துறாங்க, சிலர் இந்த வேதாகமத்தை நிறைய பயன்படுத்துறாங்க, சிலர் பயன்படுத்துறது இல்ல. எத்தனை பேர் வேதாகமத்தை வீட்டுல திறக்காமல் இருக்கிறோம்? எத்தனை பேர் தலைமாட்டில பேய்க்காக ஒளிச்சு பயந்து வைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் வேத புஸ்தகத்தை அலமாரியில வைத்திருக்கிறோம்? ஆனா சிலர் வேத புஸ்தகத்தை பயன்படுத்துகிறார்கள். ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனிதனை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, அவர் வீட்டுல எத்தனை ரூம் இருக்கிறதோ அத்தனை ரூம்லயும் வேதாகமத்தை திறந்து வைத்திருப்பாரா. எந்த ரூமுக்கெல்லாம் போகிறாரோ அங்கே இப்போ ஒரு வசனம் படிப்பார், ஒரு அதிகாரம் படிப்பாரா. அந்த ஜான் வெஸ்லியை தான் 1ஆம் நூற்றாண்டிலே கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அந்த ஜான் வெஸ்லி முழங்கால் படியிட்டு ஜெபித்த இடத்துல பில்லி கிரஹாம் என்கிற வாலிபன் முழங்கால் படியிட்டு லார்ட் டு இட் அகைன் பில்லி கிரஹாமை கர்த்தர் பயன்படுத்தினார். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க கைகளில் கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகம் தான் என் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பில்லி கிரஹாம் கையிலே கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகம் தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேத்தரின் குல்மன் கையில் கொடுக்கப்பட்டதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிஜிஎஸ் தினகரன் ஐயா கையில் கொடுக்கப்பட்ட வேதாகமம் தான் நம் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை உபயோகப்படுத்தினால் நாமும் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறலாம். Advantage.
டேக் அட்வான்டேஜ். கையில பைபிள் வச்சிருந்த போதாது, தியானிக்கணும். தண்ணீரிடமாய் தன் வேர்களை விட்டு தண்ணீரை உறிஞ்சி எடுக்க வேண்டியது உங்க வேலை. நீங்க பாருங்க, ஒரே நேரத்துல 2 செடி வாங்கி வைப்போம். ஒரு செடி மானாவரியா வளர்ந்துரும், ஒரு செடி வளரவே செய்யாது. அது நம்ம தப்பு இல்ல, தண்ணி நம்ம 2 செடிக்கும் ஊத்துறோம். ஐயோ, செடி தெரியாதா ஐயா? 2 செடி வாங்கி கொண்டு வைப்போம். ஆனா ஒரு செடி பாருங்க மசன்னு வளர்ந்துரும். செடி தெரியாதா அம்மா? வளர்ந்துரும். ஆனா அந்த ஒரு செடி வளராது. ஆனா அந்த செடியால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அந்த செடி செய்த தப்பு என்னன்னா, தன்னிடத்தில் ஊற்றின தண்ணீரை உறிஞ்சி எடுக்க முடியல. தன்னிடத்துல கொடுக்கிற அந்த தண்ணீரை, அந்த மண் வளத்தை உறிஞ்சி எடுக்க தெரியல. மற்ற 11 கோலும் தேவ சமூகத்தை பயன்படுத்தாத போது ஆரோன் அதிகமாய் பயன்படுத்தினான். Take advantage. அதே பைபிள் தானே நானும் வச்சிருக்கேன். நீங்க படிக்கிற வார்த்தையை தானே நானும் படிக்கிறேன். ஆனா நான் அதை உபயோகப்படுத்துகிறேன், அதை நம்புகிறேன், அதை நேசிக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், அது சத்தியம்னு நம்புறேன். மற்றவன் எல்லாம் சும்மா இருந்துட்டு போறான், அதனால அது பிரயோஜனப்படவில்லை. கை உயர்த்துங்க பார்க்கலாம். சரி, அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டு போனார்கள். அடுத்து வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாக அடையாளமாகும் பொருட்டு, நல்ல கவனிங்க, அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. நல்ல கவனிங்க, மற்ற கோல்களை எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு ஆரோனுடைய கோலை மட்டும் திரும்ப வாங்கி கொண்டு சாட்சி பெட்டியில வைத்தார். என்ன கற்றுக்கொள்றீங்க? பிரயோஜனப்படுகிறவனை ஒரு நாள் ஆண்டவர் விடமாட்டார். தன்னோடு திரும்பவும் வைத்துக் கொள்ளுவார். எத்தனை பேர் கற்றுக்கொள்ளுகிறீங்க? உங்களை ஜெப அறையில் அவர் கைது செய்வார். உங்களை ஜெப அறையில உங்களை பிடித்து வைப்பார். 5 நிமிடத்துக்கு மேல ஜெபிக்க முடியாதவர்களை மணிக்கூர்கள் தன்னோடு பிடித்து வைப்பார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆவியானவர் ஆரோனுடைய கோல்களை திரும்ப 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 வாங்கி கொண்டு தன் சமூகத்தில் வைக்க போகிறார். தேவனால் பிரயோஜனப்படுகிற எந்த குடும்பத்தையும் அவர் கொடுத்து விட மாட்டார், விற்க மாட்டார். தன்னோடு வைத்துக் கொண்டு கலகக்காரருக்கு ஒரு அடையாளமாய் இன்றைக்கு இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், சிலருக்கு நீங்கள் அடையாளமாய் மாற போகிறீர்கள். கைத்தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். அதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். தேவ சமூகத்தை பயன்படுத்துங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? கையசைச்சு காட்டுங்க. ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கம் உங்க வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றுமா எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுகிற இந்த தேவ சமூகம் உங்களை பிரயோஜனப்படுத்தும். நான் சொல்லுகிற இந்த தேவ சமூகம் உங்களை வாழ வைக்கும். உன் சரீர உறுப்புகளில் ஏதோ ஒன்றை கர்த்தர் பயன்படுத்துகிறத நீங்க சாட்சியா சொல்ல போகிறீங்க. மறுரூபம் வரப்போகிறது. இனி இந்த கோல் துளிர்க்காது, இந்த கோல் பூக்காது, இந்த கோல் வாதுமை பழங்களை கொடுக்காது, இனிமே வாழ்க்கையில பிரயோஜனம் இருக்காதுன்னு யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் கண்கள் காண கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தோடு. நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. இனி ஒரு 5-10 நிமிஷம் நாம கற்றுக்கொண்டு ஜெபிக்க போகிறோம். லே பாராகா தூசியா கந்தராதியா. நீ மறுரூபமாகிற இடம், நீ மறுரூபமாகுகிற இடம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கை உயர்த்துங்க. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை, வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டி. ஒரு வார்த்தை சொல்லுங்களே, வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை